ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கடவுளே, நாகாத்தம்மா ஆயுள் தந்து ஆசீர்வாதம் பண்ணுமா. சம்போ மகாதேவா. தேவகி, காலையில கோவிலுக்கு விளக்கு வைக்க போகும்போது குழந்தைங்களை கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கேன்ல. அது எப்படி? சரியான நேரத்துல ரெண்டு பேரையும் பார்க்கணுமே. அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? ஆனா பிறந்த ஒண்ணு பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க போயிட்டான். ஏன் இங்க இருக்கிறத பார்த்து அவனுக்கு திருப்தி ஆகலையோ? இங்க பிளாக் அண்ட் ஒயிட் தானே, அங்க கலர். கலர்ல பார்க்கலன்னா அது ஒரு பெரிய குறை. ஆமா, பொண்ணு எங்க? அவளோட கிளாஸ் இன்னும் முடிஞ்சா தானே. அப்ப டீச்சர் இன்னும் போகலையா? போறேன்னு சொன்னாலும் விட்டா தானே. யாரு? அப்பா. அப்பா எதுக்கு டீச்சரை பிடிச்சு வச்சிருக்காரு? காதுல மட்டும் தானே குறை, சின்ன வயசு பழக்கம்லாம் அவர் மறந்துடுவாரா? என்ன சுமங்களா இது? கண்ணு நல்லா விரிய வச்சுட்டு கருவிழி நல்லா பிரைட்டா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இதோ இங்க பாரு, கரிசனமும் வாசனையும் சேர்ந்துதான் நாட்டியத்துல வரணும். நாட்டிய சாஸ்திரம் அழகா சொல்றீங்க. என்ன டீச்சர் இது? டான்ஸ் கிளாஸ் இன்னும் முடியலையா? இல்ல, அதாவது இவரு தாத்தா சொன்னதுனால தான் டீச்சர். சாயங்காலம் விளக்கேத்துறதுக்கு முன்னாடி கிளாஸ முடிச்சிடணும்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல டீச்சர். ஆமா, நாட்டிய சாஸ்திரத்தை பத்தி கங்காவதி டீச்சர் அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு? அப்பாவுக்கா? இல்ல, நம்ம பேத்திக்கு. அதெல்லாம் போதும் டீச்சர், நீங்க புறப்படுங்க. கலை உணர்வு கிடையாது, என்ன செய்யறது? அப்பா ஏதாவது சொன்னீங்களா? அது டீச்சர் இன்னும் கிளம்பலையான்னு கேட்டுட்டு இருந்தேன். சாக போற நேரத்துலதான் இந்த கிழவனுக்கு சிருங்காரம் எல்லாம் கேக்குது. யாரு இவருக்கு இந்த சின்ன ஷர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்தது? அந்த கேஷவன் தான், கல்ஃப்ல இருந்து வரும்போது கொடுத்தது. அவனை மட்டும் நேர்ல பாக்குறேன். முத அடி அவனுக்கு தான் கொடுக்கணும். எசமா, யாரு விளக்க வச்ச நேரம்? குமாரா, என்னடா இந்த நேரத்துல? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லு. பாருங்க, முந்தி மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடலாங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா உத கிடைக்கும். என்னன்னு வாயை திறந்து சொல்றா. சொல்லுங்க. ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாண சம்பந்தம் வந்திருக்கு. யாருக்கு? கார்த்திகாவுக்கா? எசமானோட ஞாபக சக்திக்கு ஒரு அளவே இல்ல. ஞாபகம் இல்லாம இருக்குமா? அவளுக்கு பேரு வச்சதே ஐயா தானே. கடவுளே, கேட்டியா? இவனோட ரெண்டாவது பொண்ணு கார்த்திகாவுக்கு கல்யாணமா? எங்க இருந்து? பையன் பொள்ளாச்சிதான், பஸ் கண்டக்டரா இருக்கான். 10 பவுன் நகையும் 10,000 ரூபாய் ரொக்கமும் கேக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் 8 சவரனும் 5,000 ரூபாயும் இப்ப கையில இருக்கு. அதுக்கு மேல 1 ரூபாய கூட எங்களால புரட்ட முடியாது. நீங்க எத்தனையோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க. என் பொண்ணுக்கும் ஒரு தாலி வர அமைச்சு கொடுத்துருங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. குமார் ஐயா, நீ தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. இவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஒரு விஷயம் நீ எப்பயும் ஞாபகத்துல வச்சுக்கோ,
2 பேரும் வேற வேற இடத்துல பிறந்து வளர்ந்து வேற வேற குணங்கள் உள்ளவங்க தான் நீங்க. குடும்ப வாழ்க்கையில 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். என்ன சொல்ற தேவகி? ஆமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவ்வளவு அழவிட மாட்டேன். இப்படி வா. எதுக்கு? நானும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணணும். 12 பெற்று பெருவாழ் வாழ்க. 12 எல்லாம் வேணாம், 2 போதும். நாமளும் 2, நமக்கும் 2. குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு வேண்டாம். நான் இனியும் நேரமாக்க வேண்டாம். எல்லாரும் கிளம்புங்க. வரேங்க ஐயா. ம். ஒரு போஸ்ட் வந்திருக்கு. எனக்கா? இல்ல, கோவிந்த மேனனுக்கு. எங்க கையெழுத்து போடணும்? ஏதோ எங்க போடுங்க. வக்கீல் நோட்டீஸா? என்ன? ஒன்னும் இல்ல. எல்ஐசிக்கு பிரீமியம் கட்ட அது சொல்லி. போன மாசமே அடிச்சாச்சே. இல்ல, மறந்துட்டேன். நான் சொன்னேன்ல மறக்க கூடாதுன்னு. என்ன பயங்கரமா வேர்க்குது. இதுல வேர்க்கிற அளவுக்கு என்ன இருக்கு? டியூவை அடிச்சுட்டா அவ்வளவுதானே. கொஞ்சம் தைரியமா இருக்க வேண்டாமா? என்ன கோவிந்தா? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே கொடை எடுத்துட்டு வா. எங்க போறீங்க? ஒரு ஆளை பார்க்கணும். எனக்கு நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. துரோகமா? பிராமிசரி நோட்ல அப்பாவுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது நீங்க தானே? உண்மைதான். உன்னோட அப்பா மொய்தீன் ஹாஜியை நம்பிதான் வெத்து பேப்பர்ல ஸ்டாம்ப் ஒட்டி நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப தரப்பு இவ்வளவு அமௌண்ட் இருந்தது. மூசா குட்டி, இறந்து போய் தலைக்கு மேல இருக்கிற ஆத்மாக்கள் பேரை சொல்லி நம்ம போய் சொல்லக்கூடாது. உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா நிச்சயமா எனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டேன். அப்படின்னா நான் உண்மையை சொல்றேன். இத பண்ணது நான் தான். பணம் தரேன்னு சொல்லி எவ்வளவு நாளா ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க? அப்போ கடந்த 5 வருஷமா இந்த கடன் பேரை சொல்லி என் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு போன தேங்காய்க்கெல்லாம் மதிப்பே இல்லையா? தேங்காய் அது வாங்கின பணத்துக்கான வட்டிக்கே சரியா போச்சு. மூசா குட்டி, அனாவசியமா என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கும் கோயில் திருவிழாவுக்கெல்லாம் பணம் இருக்கு. அது எதுவுமே நான் கையில வச்சுக்கிட்டு செய்யறது கிடையாது. எங்க முன்னோர்கள் பரம்பரையா செஞ்சுக்கிட்டு இருந்ததான் நான் செய்யறேன். நடத்திக்கிட்டு இருந்த அதே விஷயங்கள் தான். நான் சாகிற வரைக்கும் அதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறேன். இருக்கிறவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் அதை செய்யறேன். மூசா குட்டி, என் பொண்டாட்டி தேவகி கூட இதெல்லாம் தெரியாது. சரித்திரம் பழங்கதையெல்லாம் பேசாதீங்க. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மூசா குட்டி. இவ்வளவு பெரிய தொகையை நான் தரணும்னு சொன்னா அந்த கடவுளு கூட அது பொறுக்காது. இங்க பாரு, நான் உன்னோட காலில் கூட விழுகிறேன். இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு. கேஸ பத்தி எல்லாம் நீங்க வக்கீல் கிட்ட பேசிக்கீங்க. மூசா குட்டி வேண்டாம். இனிமே இதுக்காக என்ன பார்க்க வராதீங்க. மிஸ்டர் கோவிந்தன், நீங்க எழுதி கொடுத்த ப்ராமிசரி நோட்ல டேட் முடிஞ்சுது. மேலும் ஒரு 2 மாசம் காத்திருந்தார்ல. வாங்கின காசையும் அதனோட வட்டியும் கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா இது நம்பிக்கை துரோகம். அது எதுவும் எனக்கு தெரியாது. ஏன் கிளையண்ட் கிட்ட இருக்கிற ப்ராமிசரி நோட்ல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க. அந்த அமௌண்ட் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். கையெழுத்து போடும்போது அதுல எதுவுமே எழுதல. அது உங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கங்க. என் கிட்ட என் கிளையண்ட் ஒப்படைச்ச கேஸ ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அதுக்கு என்னால முடிஞ்ச எஃபர்ட் எல்லாத்தையும் நான் செய்வேன். அப்ப சத்தியத்துக்கு ஒரு மதிப்பு இல்லையா? சத்தியம், தர்மம் அதெல்லாம் அங்க மேல. இது கோர்ட். நீங்க பாரு, ஒரு விஷயம் நான் சொல்றேன். பழைய நாட்டாம குடும்பம்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. மூசா குட்டியோட பணத்தை நீங்க கொடுக்கலனா உங்க வீட்டை ஜப்தி பண்ணி மார்க்கெட் ஜங்ஷன்ல ஏழை வருதா உங்க கண்ணால நீங்களே பாப்பீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
அம்மா நாகாத்தம்மா. எங்க எங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? தேவகி, கோவிந்தா, என்னாச்சு? ஏன் சண்டை என்னன்னு போடுறீங்க? தெரியல, பாருங்க. தெரியல. கோவிந்தா, 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 அட கடவுளே, என்னாச்சு? கோவிந்தா, ஒன்னும் இல்ல, அப்பாவுக்கு ஒன்னும் இல்லம்மா. அப்பா ஒரு கனவு கண்டேன். அப்படி சொல்லு. என்ன கெட்ட கனவு கண்டியா? ஜோசியரு நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாரு இல்ல, அந்த தோஷம் போக பரிகார பூஜை பண்ணணும்னு சொன்னாரு. அவரு பூஜை பண்ண சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? நாகாத்தம்ம கிட்ட விளையாடினா இப்படிதான் நடக்கும், அவ்வளவுதான் சொல்லுவேன். தாயை காப்பாத்து, இவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது. ஐயோ, நெத்தி போட்டுல இடிக்கிறதுக்குனே கரெக்டா தொங்க விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வை. அடுத்த திருவிழாவுக்கு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? அம்மா, இதோ அப்பா வந்துட்டாரு. வா, இப்பதான் நினைச்ச உனக்கு 100 ஆயுசு. உன்னை பத்தி பேசிட்டே இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆயுஸ் இப்ப போயிருக்கும். நடு வீட்டுல விளக்கு. மச்சான் என்ன வேலை பாத்தீங்க? குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது குடும்பத்தாளுங்க எல்லாரும் இருக்கணும்னு சொல்லியிருந்தான்ல. ஏன் தொழில் தான் எனக்கு கடவுள். சாப்பிட்டீங்களா? பச்சை தண்ணி குடிக்கல. அப்பா உட்காருங்க. பசுமதி, இலையிடு. ஓ ஓ, இலை போடலையா? ஒரு ஹாப்பி நியூஸ். என்னோட ஒரு பாலிசி ஹோல்டர் தற்கொலை பண்ணிட்டாரு. எல்ஐசில இருந்து அந்த காசை வாங்கி குடும்பத்துல கொடுக்க நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். கடைசியா சேர்த்துட்டேன். இது ஒரு புண்ணிய வேலை தானப்பா? இல்லையா பின்ன? அப்படி ஓடிட்டு இருந்ததுக்கு நடுவுல இங்க வர முடியாம போச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு பாம்பு கோவிச்சுக்கிச்சுன்னா என் மேல கோவிச்சுக்கிட்டோம். ஐயோ பாம்பு. நான் இங்க வரலனா என்ன, மச்சானோட அருமையான தங்கச்சியும் வேர்ல்டு ஃபேமஸ் என்னுடைய பொண்ணுங்களும் 2 நாள் முன்னாடியே இங்க வந்துட்டாங்கல்ல. கை கழுவையா? சாப்பாடு வாழை இலையில இருந்தா கை கழுவ வேணாம். இலை சுத்தப்படுத்துறதும் கை கழுவுறதையும் ஒன்னா பண்ணிடலாம். நீங்க சோறு போடுங்க. நீ ரொம்ப பிஸியா இருக்கியோ? ஆமாப்பா. கடவுள் ஆசீர்வாதம் இருந்தா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். பத்திரிக்கையில போட்டோ வந்துடும். கைராசியான ஆளுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பாருங்க, உட்கார வச்சு நான் பெருமையா பேசல. இவங்க கையில இருந்து பாலிசி எடுத்தா நம்ம அதிக பிரீமியம் கட்ட தேவையே இல்ல. அதனாலதான் அப்பாவை எல்லாரும் எம்மன்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஊர்ல இருக்கிறவன் அப்படி என்ன கூப்பிடுறது எனக்கு பெருமை தான். ஒரு பிரீமியம் அடைச்சவன் செத்து போனா கூட கிடைக்கிறது 1 லட்சம் தான். நான் இப்ப சொன்னல ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான்னு, அவனுக்கு எவ்வளவு கிடைச்சது தெரியுமா? 10 லட்சம். கழுத்துல கயிறு போட்டு தூக்குல தொங்கிட்டான். ஆமா, தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் எல்ஐசி பணம் கிடைக்குமா? கிடைக்காம, ஆனா பாலிசி எடுத்து 1 வருஷம் ஆகணும். அப்பா கிட்ட நான் எவ்வளவு தடவை சொன்ன ஒரு பாலிசி எடுங்கன்னு. எடுத்திருந்தா இப்படி சாப்பிட்டு அவஸ்தப்பட வேண்டி வருமா? பெருமையா தூக்குல தொங்கி இருந்தா இப்படி நாங்களும் அவஸ்தப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு என்ன, இன்னும் கூட எல்ஐசில சேரலாமே. இனி எல்ஐசி காரங்க எடுக்கிறது சந்தேகம் தான். எலும்பு பவுடர் ஆக்குறவங்க வேணா எடுப்பாங்க. மாதவா, அப்பா, இந்த மாட்டு கொட்டையில ஒரு திருடன். சீக்கிரம் வாங்க. திருடன் மாதவா, வா. கொஞ்ச நேரத்துல என்ன திருடன் ஆக்கிட்டிய. திருடனா? அவரை கட்டில்ல காணோம்னு எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு திருடன். கட்டில்லையா? ஐயோ, மாட்டு கொட்டையில. அன்னைக்கு ஒரு கண்ணு குட்டியும் காணாம போயிடுச்சு. சரி மச்சான் எங்க? அவரையும் காணோம். காணோமா? மச்சான், மச்சான் எங்க போனாரு? மச்சான், திருட ஓடி வாங்க. போய் பார்க்கலாம் வா.
வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அப்பா போய் பாருங்க. நீங்களா எங்க இருக்க? நான் போய் பார்க்கறேன். வேண்டாம், நீங்க இருக்க, நான் போய் பார்க்கறேன். சரி, நீ போ. வேண்டாம், நீயே போ. ஐயோ கடவுளே, அவங்க இங்கே தானே வர்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? ஐயோ, வெளியே வாடா திருட்டு பையன், வெளியே வா. சொல்றல, வெளியே வாடா, வெளியே வா. வெளியே வாடாங்கற, வாடா வாடா வாடா, வெளியே வாடா வாடா வாடா. அடிங்க, நல்லா அடிங்க. விடாதீங்க, மண்டையிலே அடிங்க. அடிக்க வாடா, வெளியே வா. வா வாங்க. திருட்டு நாயை மாட்டிக்கிட்டியா? புடிச்சிட்ட, வாங்க. அட கடவுளே, நீங்க எதுக்கு இதுக்குள்ள போனீங்க? ஒரு திருடன் இதுக்குள்ள போனா அவனை பிடிக்கிறதுக்கா நானும் பின்னாடியே போனேன். ஏடா கூடமா எங்க அடிபட்டுருச்சா மச்சான்? மர்மத்துல எல்லாம் ஒண்ணும் அடிபடல. விட்டுருந்தா இவங்க விடும் ஆயிருப்பாங்க. அப்படியே என்னடா சொல்ற? ஐயோ, என்ன பிடிங்க மச்சான். தேவகி, தேவகி எங்க இருக்க? தேவகி எங்க? தேவகி இருக்காங்க. மச்சான் எல்லாம் எங்க? கோவிந்தன், சந்திரா பவனம், 150, 10வது தெரு, சைதாப்பேட்டை. அனாதை போனா ஆயிட வேண்டாம், குடும்பத்து ஆளுங்களுக்காவது தெரியட்டும். எங்க போறீங்க? ஒரு ஆளை பார்க்க வேண்டி இருக்கு. மச்சான் எங்க போறீங்க? ஒரு இடம் வரைக்கும் போகணும். நாங்களும் வரோம். இல்ல, நீங்க எங்க இருங்க. என்ன கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போனா போதும். கொண்டு வந்துட்டா? இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப லேட் பண்ணாதீங்க, வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்கு. வசுமதி, அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வந்துரு. கொஞ்சம் தானே குடிச்சிங்க, மீதி நீ குடிச்சுக்கோ. நான் போட்டா பாருங்க. ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல. ஞாபகம் மறதி இப்ப கொஞ்சம் அதிகம் தான். பாருங்க, இது என்னன்னு பாருங்க. உங்க செயின் மோதிரம். ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கூப்பிடக்கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நானு. அதை நீ உன் கையிலேயே வச்சுக்கோ. டேய், அங்க பாரு, ஒருத்தன் படுத்திருக்கா. என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓரமா படுக்க வைக்கலாம். தூக்கு 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 தூக்கு. அப்படி தூக்கு. மெதுவா. வா, வண்டி எடு. இல்ல தலையில கெட்டுருவாங்க. வண்டி சீக்கிரம் போ. ஏறா ஸ்டார்ட் பண்ணு. எடு வண்டி. சீக்கிரம் போ. உடம்பு சரியாத மாதிரி நடிச்சதுனால டிரைவர் கிட்ட அடி வாங்காம தப்பிச்சுக்கிட்டோம். பிரைவேட் பஸ்காரங்களை கையெடுத்து கும்பிடணும். அவங்களா இருந்திருந்தா இந்நேரம் கை காலு எதுவுமே பாக்கி இருந்திருக்காது. கடவுளே, நான் பாக்குறது கனவா?
கடவுளே, இன்னும் சாகலையா? என்ன ஏமாத்துறியா? என்ன வேலை நீங்க பண்ணீங்க? தண்ணி மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க செத்து போயிருப்பீங்க. சாகிறதுக்காக தான் நான் இங்க குதிச்சேன். அப்ப நீங்க தற்கொலை பண்ணிக்க தான் வந்தீங்களா? அப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்ல. வெயில் காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு குதிச்சு ஏமாற வேண்டிய அவசியம் இல்லையே. மழை சீசன் வரப்போகுது, அப்ப நிறைய தண்ணி இருக்கும், அப்ப தற்கொலை பண்ணலாமே. சீசன் பார்த்தா ஆளுங்க தற்கொலை பண்ணுவாங்க. அதெல்லாம் போட்டு, உன் பேர் என்ன? சூரியன். சூரியன் எதுக்கு மத்தியான நேரத்துல அஸ்தமனம் ஆக போன? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? வேண்டாம். தற்கொலை பண்றது கோழைங்க தான். என்ன பிரச்சனை இருந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும். நீங்க எந்த ஊரா? இங்க இருந்து 10-15 கிலோமீட்டர் தூரம் தான். சைதாப்பேட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, கேள்விப்பட்டதே இல்ல. எங்க வீடு? 10-60 கிலோமீட்டர் தொலைவுல தான். என்னடா இது தொல்லையா போச்சு பாரு. நான் கடுப்பாயிட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட அதே சூழ்நிலை தான். உண்மையை சொல்லணும்னா தற்கொலை பண்ணிக்க தான் வந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பேசினா யாரு பிரச்சனையா தீரும்ல? இல்ல, யாருகிட்ட பேசினாலும் என் இதயத்துல இருக்க நெருப்பு அணையாது. அப்ப நீ கண்டிப்பா தற்கொலை தான் பண்ணிக்க போறியா? ஆமா, நாளைக்கு சூரிய உதயம் பார்க்க இந்த சூரியன் இருக்க மாட்டா, இருக்க கூடாது. அப்படின்னா நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன? தற்கொலை பண்ணி அந்த ஆத்மாவுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? புண்ணியமா? வா சொல்றேன். சாக போறது கன்ஃபார்ம்னா சில பேர் கண்ணை குடுக்குறாங்கல்ல, சில பேர் கிட்னி குடுக்குறாங்க. ஓ, அப்போ உனக்கு என்னோட கண்ணு கிட்னி வேணும்ல? ஐயோ, அது வேண்டாம். அப்புறம்? சூரியன் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். இல்ல, அது மட்டும் என்கிட்ட கேட்கவே கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு போதும். அதுக்கப்புறம் நீ நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல தற்கொலை பண்ணிக்க. உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நாள் நான் உயிரோட இருந்தா உனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு. காரணம் இருக்கு. LIC கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியானா? அதுல பாலிசி எடுத்திருக்கியா? உன்னோட பேர் என்ன? சந்திரபவன் கோவிந்தன். சந்திரபவன் கோவிந்தன். இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. நான் LICல பாலிசியும் எடுக்கல, பாலிசி எடுக்க விருப்பமும் இல்ல. ஒரு நிமிஷம். கடவுள் அருளால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சூரியன் மனசு வச்சா என் மானம், அந்தஸ்து, என் குடும்பமும் தப்பிச்சிரும். இங்க பாரு, இந்த கைய காலா நினைச்சு நான் கும்பிடுறேன். ஒரு அப்பாவோட வேண்டுதலா நினைச்சுக்கோ. நான் ரொம்ப நாள் உன்னை தொந்தரவு பண்ணல. நீ தற்கொலை பண்ணணும்ன்றப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும். இதை விட நிறைய தண்ணி, ஆழம், பாறை எல்லாமே இருக்கிற கிராமம் எங்களோடது. நான் இப்ப என்ன செய்யணும்? எல்லாம் நான் விவரமா சொல்றேன். சரி, என்னால உன் குடும்பத்துக்கு நல்லது வரணும்னா வரட்டும். அப்படின்னா வா, சாயந்தரம் விளக்கேத்துறதுக்குள்ள நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம். வா. അരികിൽ വന്നെപ്പോഴും കാണാകണം കൃഷ്ണ ഹരേ ജയ കൃഷ്ണ ഹരേ ജയ കൃഷ്ണ ഹരേ. இது என்ன பெரிய கதையா போச்சு? இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன ஆளுதான். நேரம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? மச்சான் எங்க போனாருன்னு சொன்னாரா என்ன? இது என்ன இவருக்கு வாக்மேன் பைத்தியம் பிடிச்சிருச்சா? தூங்கும் போதும் காதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு. போதும், எந்திரிங்க போலாம். இருந்துட்டு நாளைக்கு போனா போதாதா மாமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க இருக்கலாம். படிக்க போக வேண்டாமா? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இங்க வந்து? இன்னைக்கு நீ போக வேணாம் மாதவா. அவர் சொல்லிட்டு தானே போனாரு. அவர் வந்த உடனே போலாம். எல்லாரும் உள்ள போங்க. நீ காதுல வச்சுக்கப்பா. அப்பா வந்துட்டாரு. நிறுத்துப்பா, இறங்கு. இதான் என் வீடு. யார் அது கூட? தெரியல. வா. யாரு மச்சான் இது? இது சூரியன், என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டோட பையன். இது என்னோட மச்சான் மாதவன். ஹலோ, நான் LICல வேலை பார்க்கறேன். இது என்னோட ஒய்ஃப் தேவகி. இது என் தங்கச்சி வசுமதி. என்னோட ஒய்ஃப் தான். இது சுமங்கலா. இது மச்சானோட பெரிய பொண்ணு. இவன் சின்னவன் கிச்சு. ஐ அம் கிருஷ்ணகுமார். நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து சூரியன் எழுத்தாளர். கதை வீட்டு பத்திரம் எழுதுறாரா? இல்ல, கதை எழுதுறாரு. மச்சானோட அப்பா கொஞ்சம். நானும் கதையெல்லாம் எழுதிருக்கேன். காலேஜ் மேகசின்லாம் வந்திருக்கு வித் போட்டோவோட. இப்ப எங்கே வந்தீங்க? இல்ல, சினிமாவுக்கு கதை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அமைதியா உட்காந்து எழுதுறதுக்கு அமைதியான ஒரு இடம் வேணும்னு கேட்டாரு. உடனே நான் கூப்பிட்டு வந்தேன். நிறைய தீபம் தான் சகுனம். நல்ல கதை எழுதுவீங்கிறது உறுதி. அப்ப கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பீங்களா? எவ்வளவு நாள் இன்னும் முடிவு பண்ணல. நீங்க வீக்லில எல்லாம் கதை எழுதுவீங்களா? பின்ன வீக்லி மேகசின் எல்லாத்துலயும் எழுதுறாரு இல்ல சூரியன்? வீக்லில சூரியதாசன் தான் பேர் கொடுப்பீங்களா? அது அந்த சூரியதாஸ் தான் இந்த சூரியதாஸ், இந்த சூரியதாஸ் தான் அந்த சூரியதாஸ். இவன் எப்ப பார்த்தாலும் கதை படிச்சுக்கிட்டு இருப்பா. இவன் சினிமா பிடிச்ச ஆளு. வா, நம்ம ரூமுக்கு போலாம். அப்பா பெரிய ஆர்டிஸ்ட் தான், ஆனா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. நல்ல குடும்பத்து பையன். காசும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாலிசி கேட்டு பாப்போம். மச்சான், சூரியன் மேல போ, நான் வரேன். ஒரு சந்தேகம் கேட்கணும். சந்தேகம்லாம் ஒண்ணு வேண்டாம். அவர் கதை எழுதுறவர் தான்.
இல்லாம சாக போனவனையா புடிச்சிட்டு வந்து நான் நிக்க வச்சிருக்கேன். அது இல்ல மச்சான், அந்த ஆளு பாலிசி எடுத்திருக்காரான்னு தெரிஞ்சுக்க அதெல்லாம் நான் எடுக்க வைக்கிறேன், உன்கிட்டயே எடுக்கிறேன். அப்படின்னா நான் இன்னைக்கு போகல. எப்ப போற? அது அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஐயோ, கதை எழுதுற பேப்பர் இருக்கா? பேப்பர் இருக்கு. சிறுகதை, நாவல், கவிதை, கணக்கு எது வேணாலும் எழுதலாம். எவ்வளவு வேணும்? அது இப்போ ஒரு பண்டல் எடுக்கட்டுமா? அப்படின்னா அதே கொடுங்க. பார்த்து மூடுறா, என்ன விலைன்னு தெரியுமா? வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? வேற அட்வொகேட் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? என் கூட சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. யார் கூடயும் சண்டை போடணும்னு இல்ல, வேற வழி இல்லாம தான். வேண்டாம் வேண்டாம், அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க. சண்டைன்னு வந்துட்டா ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டான் இந்த மூசா குட்டி. எனக்கு பிடிவாதம் ஒன்றும் கிடையாது. குடும்ப பொருள் ஜப்தி ஆகி போயிடக்கூடாது, அதை சேவ் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன வேணாலும் பண்ணிக்க. உங்க வக்கீலோட ஸ்டே ஆர்டர் எல்லாம் என் வக்கீல வச்சு எப்படி நான் உடைக்கிறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. வாடா. புறானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? பெருசா அப்படி ஒண்ணும் இல்ல, அப்புறம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். என்ன இருந்தாலும் நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு புறானால தனி பாசம்தான். புறாக்கள் சிறகு விரிச்சு அழகா பறக்கிறத பாக்குறப்போ ஒரு சந்தோஷம், மனசு நிம்மதி. அப்புறம் எப்பாவது கொஞ்சம் ரகசியமா சாராயம் கிடைச்சதுன்னா புறாவை சாகடிச்சு ஃப்ரையும் பண்ணலாம். என்ன பாக்குறீங்க? இதான் என் ஆரோக்கியத்தோட ரகசியம். இந்த விஷயம் இந்த வீட்டுல ஒரு ஈக்கு கூட தெரியாது. சிகரெட் வச்சிருக்கியா? நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். அது என் மேல உள்ள மரியாதை நினைக்கிறேன். எனக்கு அப்படி எல்லாம் வித்தியாசம் கிடையாது. கோவிந்தா மாதிரி பழைய ஆளு கிடையாது. I am 70 years young. நான் சொல்றது உண்மைதான். அப்போ என்னதான் பிடிக்கும்? சரக்கா பொம்பளையா? இதுலயும் கிடையாது. நீ என்னத்த பெருசா கதை எழுதி கிழிக்க போற? டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. சக்கரை போட்டிருக்கல்ல? போடாம வயசானவனுக்கு தர்ற மாதிரி எனக்கு கொடுக்க கூடாது. உங்க அப்பனை கொடு. இங்க இல்லையே. எங்க போயிருக்கான்? சக்கரை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல் போறதுக்கா? ஒரு கதை எழுத எத்தனை நாள் எடுக்கும்? அது அப்படி கரெக்டா சொல்ல முடியாது, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு நேரம். இப்ப எழுதுற கதை எப்ப முடியும்? இந்த கதை எப்ப வேணா முடியலாம். ஃபைட் இருக்கா? கதை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், எதுவும் சொல்ல முடியாது. எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி சூரியனை சுத்தி நின்னுகிட்டே இருக்கீங்க? நிம்மதியா உட்காந்து கதை எழுத வந்த ஆள் அவரு. ஒவ்வொன்னா கேட்டு அவரோட நிம்மதியை நீங்க கெடுக்க கூடாது. அதான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களையும் சேர்த்துதான் நான் சொல்றது. சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்காம காருக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் சூரியனோட ரூம்ல வைங்க. நீ வா சூரியன். பூதம் விளக்க காக்குற மாதிரி கொண்டு போறான். ஜாக்கிரதையா கொண்டு போ. பெருசா கதை எழுதுறாராம் கதை. பாரு, இன்னைக்கு டேட் 18. ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் அந்த டேட் அப்படியே கிழிச்சு போட்டுரு. அது எதுக்கு? இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் எண்ணப்பட்டது தானே. தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி பார்க்காத. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறவன தூக்கல போடுற மாதிரி. அது எப்படி எனக்கு தெரியும்? கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்லு, நீ ஒண்ணு கொலகாரம் இல்லையா? இல்ல, நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் முடியறதுக்கு முன்னாடி போலீஸ் உன்னை தேடி வந்தா என்ன பண்றது? ஏன் இப்படி பாக்குற? போலீஸ் வருமா? பயப்படாத, என்ன தேடி இந்த உலகத்துல யாரும் வரமாட்டானுங்க. அப்படி வந்தா? வரமாட்டாங்கன்னு சொல்றேன்ல. கோவப்படாத, ஒரு மன நிம்மதிக்காக தான் கேட்டேன். பாரு, உனக்கு தேவையான அளவுக்கு ட்ரெஸ் இதுல இருக்கு. பேனா, பேப்பர், ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் செலவாயிடுச்சு. இனி கதை எழுத ஆரம்பிச்சு. கதை எழுதுறதா? சும்மா நாய் வேஷம் போட்டா கத்தாம இருக்க முடியுமா? இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கோ. சரி, நான் வரட்டா? நேரம் வரும்போது உன்னோட நிஜ கதையை சொல்றேன்னு சொன்னியே. சொல்றேன், முதல்ல உங்க மேல ஒரு நம்பிக்கை வரட்டும். சரி, நல்ல நம்பிக்கை வந்தவொன்னு சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இந்த இடத்த தவிர வெளியே ஜாஸ்தி சுத்தி திரிக வேண்டாம். யாருகிட்டயும் நெருங்கி பழகவும் வேண்டாம். குறிப்பா கீழே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, வாலிப கிழவன். அவர்கிட்ட கொஞ்சம் கூட வேணாம். அதான் உங்க அப்பன். அதான் நீ சொல்ல வந்த?
இன்னும் தூங்கிட்டு இருக்கல? சூர்யா, சூர்யா எழுந்துரு. என்னம்மா? இன்னைக்கு என்ன தேதின்னு தெரியுமா? ஓ, அதுக்கு தான் தட்டி எழுப்புனீங்களா? அதுக்கு கேலண்டர் பார்த்தா தெரியாதா? கேலண்டர் ஒண்ணு பார்க்க வேணாம். என் பையனை பெத்து போட்ட நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஓ, இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்ல? அது கூட ஆண்டி ஞாபகப்படுத்தணும். எல்கேஜி குழந்தை மாதிரி. நீ எப்ப வந்த? உங்க பிறந்த நாள் ஞாபகம் இருக்கிற இன்னொருத்தர் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு பழம் அப்பளம் பாயாசம். உங்களுக்கு பிடிச்ச வெங்காயத்தியன் சமைச்சது இந்த பிரியா தான். ஆஹா, இன்னைக்கு சூப்பர் தான். சூப்பர்லாம் அப்புறம் மரியாதையா குளிச்சு ட்ரெஸ் மாத்தி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வா. ஓகே மேடம். குடி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். கீரை குழம்பு தான் சாப்பிடுவீங்களா? நம்ம வீட்ல எப்பவுமே கீரை காய்கறி மட்டும்தான். அதை தவிர்த்து வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வெங்காயத்தீயில் இருந்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என் பொண்ணு சுமங்கலிக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச வெங்காயத்தியன் சமைச்சது இந்த பிரியா தான். இங்க ஒரு கையெழுத்து. இந்த 10 லட்சம் ரூபாய் பாலிசிங்கிறப்போ எவ்வளவு பிரீமியம் கட்டணும்? ரஃப்லி ஒரு 25,000 இருக்கும். அதை கட்ட இவருக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது இல்லையா? 10 லட்சம் கிடைக்கிறதா இருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டா என்ன, சரிதானே? உங்களை வீட்டுக்கு கூப்பிடணும்னு கொஞ்ச நாளா பசங்க சொல்லிட்டே இருக்காங்க. அங்க வச்சு உங்ககிட்ட சரியா அறிமுகமாக முடியல. அறிமுகம் ஆகிறதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். பரவாயில்ல, அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ஒருவேளை இல்லைன்னா. நீங்க எங்க போறீங்க? இல்ல, நான் ஊர்ல எங்கேயும் போல. கதை எழுத ஆரம்பிச்சா அப்புறம் ஆளு மாயாவி மாதிரி தான். இந்த பூமியில இருந்தே போயிடுவாரு. ஒரு தனி உலகத்துல இருப்பாரு. அப்படித்தானே சூர்யா? எங்க அவங்க? வாசப்படியில மறைஞ்சு நிக்கிறாங்க. அகில லோக பிரபலே. பொண்ணா? பொண்ணுங்கதான். இது என்னோட ஃபர்ஸ்ட் பிரீமியம் அகில, இது செகண்ட் பிரீமியம் லோகா, இது தேர்ட் பிரீமியம் பிரபலா. அகில லோக பிரபலா. நீங்க செம காமெடியா இருக்கீங்க. இவளுக்கு பதிலா ஆம்பளை புள்ள பிறந்திருந்தா பிரபல்னு பேர் போடுறதுக்கு நாங்க முடிவு பண்ணிருந்தோம். 3 பேர் படிக்கிறீங்களா? ஆமா, நான் +2. நான் SSLC. நான் 9th. 3 பேரும் நல்லா பாட்டு பாடுவாங்க. 3 பேரும் ஒரு பாட்டு பாடுங்கடி. முஸ்தபா முஸ்தபா, அந்த பாட்டு பாடுங்க பாடுங்க ப்ளீஸ். நீ பாடுங்க. முஸ்தபா இப்ராஹிம் எல்லாம் உள்ள போங்க. பாட்டு கேட்டு போலாமே. எனக்கு நேரம் கொஞ்சம் கூட இருக்காதுல்ல. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அங்க போய் உட்காருங்களேன். பாரு, நமக்குள்ள இருக்கிற கண்டிஷனை மறந்துடக்கூடாது. ஆமா, இவர் ஒரு பயங்கர சோம்பேறி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கதை கொடுக்குறேன். நான் ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துருக்கேன். இவன் கதை தீந்தா தானே பணம் கிடைக்கும். என்னது? வா நம்ம போலாம். இல்லன்னா கதை பூரா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படின்னு நான் கிளம்புறேன். என்னோட பொண்ணுங்க இன்னொரு நாள் கேக்குறேன். செய்யும் தொழிலே தெய்வம். ஓ, அதே பாலிசி. செய்யும் தொழிலே தெய்வம். அப்புறம் இந்த பாலிசி போ. இந்த பாலிசி என்னையில இருந்து ஆக்டிவ் ஆகும்? அது நான் சீக்கிரமா ரெடி பண்ணி தந்துடுறேன். அப்புறம் நான் சூரியனை LICல சேர்த்த விஷயம் குடும்பத்துல யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். சொன்னா என்ன பிரச்சனை? அவனால இருக்க முடியாது. ஓ, டிஸ்டர்பன்ஸ். ஓகே. அப்ப நான் கிளம்புறேன். இனி நிம்மதியா சாகலாமே 2 நாளுக்குள்ள. வேணாம், உடனே வேண்டாம். LIC பாலிசி ஓகே ஆகி ரெசிப்ட் வரட்டும். அது மட்டும் இல்ல, பாலிசில சேர்ந்த உடனே செத்தன்னா அப்புறம் சந்தேகம் வந்துடும். ஏன் மச்சான்னு பார்க்க வேண்டாம், அவன் ஏற்கனவே சந்தேகக்காரன். ஓ, சாகறதுக்கு நேரம் பார்த்து இப்படி உட்கார்றது இருக்கே, ரொம்ப போர். ஐயோ, அப்படி ஒண்ணு நீ சும்மா உட்கார வேண்டாம். நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் நட. எப்படியும் உன் அண்ணன் கொடுத்து வச்ச ஆளுதான். அதை கொஞ்சம் ஆஃப் பண்றீ முட்டாள். எப்படியும் உங்க அண்ணன் கொடுத்து வச்ச ஆளுதான். சூரியன் தாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கிடைக்கிற 10 லட்சத்துக்கு பினாமி உங்க அண்ணனோட பேரு தான். இந்த ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படின்னா நம்ம சூரியனுக்கு அகிலாவா மாப்பிள்ளையா பாத்துக்கலாம். நான் கொஞ்சம் தூண்டல் போட்டு பாக்குறேன். பிரியா, நான் பேச மாட்டேன். என்ன? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? சாரி டியர். சாரிலாம் சொல்ல வேணாம். நீ எதுக்கு இவ்வளவு லேட்? வீட்ல இருந்து வர முடியல. உன் ஃபேமிலி மாதிரி கிடையாது. எங்க ஆளுங்க பழைய ஆளுங்க. தனியா சுத்தி தெரிஞ்சா காலை உடைச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. இது எங்க? என் வீட்டுல நிறைய பூ இருக்கு. நான் வீட்டுக்கு வரட்டா? இப்ப வேணாம், டைம் வரப்ப நானே சொல்றேன். தூண்டில இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ரொமான்ஸ் கேக்குதா?
இன்னைக்கு உன் அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்றேன். இப்ப வேணாம், நேரம் வரப்ப நானே சொல்லிக்கிறேன். நேரம் வரும்போதா? ஆமா. எங்கள காதலுக்கு மரியாதை மாதிரிதான். எங்க 2 ஃபேமிலி சம்மதிச்சாதான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம். என்ன? அதுவரை இது யார்கிட்ட சொல்லாதீங்க. இந்த பூ வேணா எடுத்துக்கோங்க அங்கிள், ஆனா யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உன் பேர் என்ன? பிரியா. என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? ஏய், நத்திங். ஓகே, இன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். துண்டில் போட்டுக்கோ. நிப்பாட்ட வேண்டாம், கேரி ஆன். தலங்க சத்த கேட்டதும் ஜஸ்ட் எட்டி பார்த்தேன், அவ்வளவுதான். மன்னிச்சிருங்க. மன்னிச்சாச்சு, நீ ஆடு. ஒரு நிமிஷம் தாத்தா. டீச்சர், இதான் நான் சொன்ன. புரிஞ்சுது. 1-2 கதையை நானும் படிச்சிருக்கேன். இப்ப சினிமாக்காக கதை எழுதுறாங்க. டீச்சரோட பேரு? இல்ல, இவங்க பேரை நான் காட்டுறேன். பேரை காட்டுறதா? நீ என்னமா சொல்ற? நான் காட்டுற முத்திரையில டீச்சரோட பேரோட க்ளூ இருக்கும். கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. தோத்து போயிட்டா ட்ரீட் தரணும். ஜெயிச்சா நான் ட்ரீட் தரேன். பாம்பா? இவ்வளவு பெரிய பாம்பா? நாகவல்லியா? சிவன் 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 சிவபெருமான், அதான் உங்க பேரு? கொஞ்சம் நில்லுங்க, இன்னும் முடியல. முடியெல்லாம் கட்டி ஜட பிடிச்சு வெள்ளை சாரி கட்டு பேய். கங்கா 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 சிவன் சிவகங்கா 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 கங்காவதி கங்காவதி. அதான் நான் சொல்ல வந்தேன். ஸ்வீட் நேம். நம்ம முதல்ல பாக்குறோம்ல, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. என்ன ரொமான்ஸா? இந்த பூக்கு பின்னாடி கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்கு. அப்படின்னா வாங்கிக்கோங்க டீச்சர், அன்போடு தராங்கல்ல. சோ இவ்வளவு நேரம் இன்டர்ஃபியர் பண்ணதுக்கு சாரி. வரேன். ஹலோ, ஜெயிச்சது நான் தான். ட்ரீட் வேணும்? இப்பவே வேணா, கடனா இருக்கட்டும். டீச்சர், அவங்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க. தனியா ஒரு இடம் கிடைச்சா போதும், அங்கேயே உட்காந்து கதையை எழுதிடுவான். இப்படி 3 வேளையும் குளிச்சுட்டு சுத்தினா பத்தாது. எனக்கு ஒரு முடிவு சொல்லு. அப்ப நான் இன்னைக்கு குளிக்க வேண்டாம்னு சொல்றியா? குளிங்க. அதுக்குன்னு எனக்கு புல்லும் வைக்கோலும் தந்து அறக்க போற மாடு மாதிரி நான் நிக்க வைக்கலாம் நீங்க முடிவு பண்ணா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எங்க போவ? எனக்கு பிடிச்ச இடத்துக்கு. அப்ப நீ சாகலையா? சாகிறதுக்கு நான் தயார் தான், ஆனா என் டிமாண்ட்ஸை ஒத்துக்கோ. பாரு, இது என்னோட விஷயம் மட்டும் கிடையாது. உன் ஆத்மாவுக்கும் புண்ணியம் கிடைக்கணுங்கிற அக்ரிமெண்ட் தான் நம்ம பண்ணிருக்கோம். ஐயா, அப்படி கிடைக்கிறதுலாம் தின்ற புண்ணியம் எனக்கு ஒண்ணு வேணாம். பாரு, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாளாவது எனக்கு கடிக்கிறதுக்கு ஒண்ணு ஏதாவது கிடைக்கணும். மட்டன், சிக்கன். இனி காட்டுக்குள்ள கிடைச்சாலும் பரவாயில்ல. காட்டுல இருந்தா? காட்டு எருமை, மாடு, பன்னி அவ்வளவுதானே வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். தேவைகள் அடங்காம செத்து போய் உன் ஆத்மா இங்க சுத்தி திரிய வேண்டாம். அப்பா, சூரியனுக்கு அவார்டு. சூரியனுக்கு வாரண்டா? வாரண்ட் இல்ல, அவார்டு. எந்த வார்டு? அப்படிதான் பத்திரிகையில வந்திருக்கு. நியூஸா? பத்திரிகையிலயா? புது எழுத்தாளர்கள்ல சிறப்பாக செயல்படுற சூரியன் தாஸுக்கு கலாஷேத்ராவோட விருது. அரண்மனை குயிலின் பாட்டுங்கிற நாவலுக்கு தான் விருது கிடைச்சிருக்கு. தனிமையில இருக்க ஒரு சிறைவாசியோட மனநிலைமையை பத்தி தான் இந்த நாவல். எப்படி? இந்த நாவல் உலகத்துல சூரியன் தாஸுக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குங்கிறது நிச்சயம். 5000 ரூபாயும் அவார்டு ஷீல்டும் அடையாறு ஆடிட்டோரியத்துல வச்சு வரப்போற மார்ச் 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு கலாஷேத்ராவோட முக்கிய பொறுப்பாளரான பிரபல நாடக நடிகர் ஜேவியர் அவார்டு வழங்குகிறார். ஒரு போட்டோவும் கொடுத்துருக்கலாமே சூரியன். அதுக்கு இப்பதானே எனக்கே இந்த விஷயம் தெரியும். அப்ப இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அது எனக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. இங்க யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம், சூரியன் என்கிட்ட சொல்லியிருந்தா, அதனாலதான் நான் சொல்லல. இருந்தாலும் எங்க கிட்ட மறைச்சு வச்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்பாவாது இது எங்க கிட்ட சொல்லிருக்கலாம். ஆமா, இவர் ஒரு தனி கேரக்டர் தான். இதுக்கெல்லாம் ஒரு காலத்துல மதிப்பு இருந்தது, ஆனா இப்ப எந்த மதிப்பு இல்ல. என்ன விஷயம்? முதல்ல காதுல இருந்ததை எடு. ஏடா கூடமா எனக்கு இந்த விருது கிடைக்கிறதுலயும் காசு கிடைக்கிறதுலயும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. முன்னாடியே நிறைய பேர் விருது தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் வாங்கினியா? இல்ல, வாங்கல. இதுவும் வாங்க போறது இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. இந்த வீட்டுக்கு வந்து முதல்ல வாங்குற விருது தானே. அது மட்டும் இல்ல, 5000 ரூபாய் காசும் கிடைக்குது இல்ல.
அதுக்கு இந்த பிச்சை காசு யார் வாங்குவாங்க? நான் தான் சொன்னேன்ல சூரியனுக்கு இது பிடிக்காதுன்னு, அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வாங்கணும். சூரியன் சார் விருது வாங்குறது எங்களுக்கு பெருமை தான். ஆமாமா, அவார்ட் வாங்கின சூரியதாஸ் எங்க வீட்ல தான் தங்கியிருக்காருன்னு சொல்லி நானும் காலேஜ்ல பந்தா பண்ணிப்பேன்ல. ஒத்துக்குங்க சூர்யா, கடவுள் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. வாங்கணுமா? வாங்கணும். வாங்கணும். வாங்கித்தான் ஆகணும். வாங்கணும். வாங்கணுமா? வாங்கணும். மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப மார்ச் 27ஆம் தேதி சூரியனும் மச்சானும் நானும் விருது வாங்க போறோம். இது ஃபிக்ஸ், மாற்றம் கிடையாது. கிளாஸ். அத கலட்டி போடியா. சூரியன் சார், இவங்கெல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் தான். மேல வா. இது ராதிகா, இது நீரஜா, இது சங்கீதா, அப்புறம் இது த்ரிஷா தாமஸ். எல்லாரும் சேர்ந்து கலெக்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க, இவங்களும் உங்களுடைய ஃபேன்ஸ் தான். என்னோடதா? கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸா? இதுக்கு? அரண்மனை கோயில் பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பாட்டு எனக்கும் பிடிக்கும். புது சீடியா? உங்களுக்கு விருது கிடைச்ச நாவல் இருக்குல்ல, அத பத்தி தான் அவ சொல்றா. ஓ, அந்த நாவல். ஆமா ஆமா ஆமா, அதுக்கு தான் எனக்கு விருது கிடைச்சது. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. கடைசியில மாயமா தற்கொலை பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மாயமா? ஹீரோயின். ஓ, நாவல்ல ஹீரோயினா? அவ என்ன தப்பு பண்ணா? கடைசி வரைக்கும் உண்மையா காதலிக்க மட்டும் தானே செஞ்சா, அது தப்பா? தப்பு ஒன்றும் பண்ணல. அது அவங்களோட தலைவிதி, நம்ம எதுவும் பண்ண முடியாது. சாரி, நான் இன்னொரு கதையில முழுகிட்டு இருக்கேன். சாரி சார், நாங்க தொந்தரவு பண்ணிட்டோமா? நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப நேரம் கொஞ்சம் கூட இல்ல, அதனால தான் நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். வரேன் சார். உலகத்துல இருக்க எல்லா கதையும் படிச்சுட்டு இங்க வந்துருவாளுங்க மனுஷாளுங்கள தொந்தரவு பண்றதுக்காக. கடவுளே, எவ்வளவு நாள் தான் சோதிச்சுக்கிட்டே இருப்ப? கதாசிரியன் சொன்னோடனே தாடி முடியெல்லாம் வளர்த்துருக்க ஒரு ஆளுன்னு நினைச்சேன். ஆனா இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. கர்த்தாவே, இப்படி ஒரு கதாசிரியரை எங்க வீட்டுக்கும் கொண்டு வந்து வைக்கணும். போதண்டி கண்ணு வச்சது. ஓஹோ, இவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எது வரைக்கும் காதல்? காதலா? அட போடி, எங்களுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாக்குற? எதுக்கு இப்படி அவசரப்படுற? நான் ஒண்ணு புடுங்கி தின்ற மாட்டேன். இது அத்தனையும் நீ சாப்பிடுறதுக்காக மட்டும்தான். இது எங்க இருந்து வாங்கின? டேஸ்ட் அவ்வளவு நல்லா இல்லையே. காசு செலவு பண்ணா மட்டும் போதாது, நல்ல பொருளை பார்த்து வாங்க கத்துக்கணும். ஆமா, புகாரி ஹோட்டல்ல சிக்கன் பிரியாணி பண்றதா என் வேலை. கிடைச்சதை சாப்பிட்டு போட. எனக்கு இதனோட வாசனையை பார்க்கும்போது வாந்தி வருது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு தான் வாந்தியை பத்தி எல்லாம் பேசுவியா? சாரி, மனசுல தோணுது தெரியாம சொல்லிட்டேன். இது என்ன கையில வெள்ளையா ஏதோ? யானை முட்டை. என்ன? வாத்து முட்டை. அப்படின்னா மாலை எடுத்து ஒண்ணு வை. சாப்பிடு. இவன் எந்த பிச்சைக்காரனுக்கு பிறந்தான்னு தெரியலையே. சரியான தீனி பண்டாரம். என்ன சொன்னீங்க? இல்ல, நாளைக்கு அவார்டு வாங்க போறப்ப என் மச்சானும் வருவாருன்னு சொல்ல வந்தேன். சொன்ன மாதிரி என்ன முடிவு பண்ணீங்க? யோசிச்சா எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? ஆமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் இங்க இருந்து குதிச்சுட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். அவார்டு வாங்க போல நீங்க தானே முடிவு பண்ணீங்க. ஐயோ, எந்த சனி பிடிச்ச நேரத்துல எனக்கு அப்படி சொல்ல தோணுச்சோ. கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். இந்த முட்டையை நீயே சாப்பிட்டுக்கோ. அவங்க எல்லாம் எங்க? அவங்க எங்க? மச்சானும் சூரியனும் ரெடி ஆயிட்டாங்களா? என்ன சொன்ன? ஏற்கனவே காதோட பிரீமியம் கம்மி ஆயிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இதுவும் சொல்லணுமா? பொழுது போக இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? சரி, என்டர் தி டிராகனை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? சூரியன் தாஸ் இன்னைக்கு தானே அவார்டு வாங்குறான். மச்சானும் சூரியனையும் கூட்டு போக வந்த. எங்க அவங்க? அவங்க போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? எப்போ?
விடிஞ்ச உடனே போயிட்டாங்க. அட என்ன வேலை பார்த்து வச்சிருக்காரு மச்சான். நான் வந்ததுக்கு அப்புறம் 3 பேர் ஒன்னா போலாம் தானே சொல்லியிருந்தேன். இங்க இருந்து தூரம் இல்ல, அதனால லேட் பண்ண வேணாம்னு நினைச்சிருப்பாங்க. என்ன பெரிய நேரம் ஆயிட போகுது, 1.5 மணி நேரம். 10 மணிக்கு தானே ஃபங்க்ஷன். இப்பவே எதுக்கு அங்க போகணும்? டவுன்ல போயிட்டு யாரையோ பாக்கணும்லாம் சொன்னாங்க. வீட்ல அகில லோக பிரபலமும் வசந்தாவும் சேர்ந்து லஞ்ச் ரெடி பண்றாங்க. அவார்டு வாங்கிட்டு வரும்போது சூரியனுக்கு ஒரு விருந்து கொடுக்கறதுக்காக. இப்ப அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. இது அப்படியே சும்மா விட முடியாது. அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது முன்வரிசையில முன் சீட்ல இந்த எல்ஐசி மேனும் உட்காந்துருப்பேன். சார் ஏதோ ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் இருக்கனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன் இந்த பேனர் எல்லாம் கழட்டுறீங்க? ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலட்டாம விட்டா எவனாவது எடுத்துட்டு போய் அண்டர்வேர் தச்சு போட்டுக்குவான். அப்ப அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். இனி அவங்கள எங்க போய் தேடுவேன்? சார் யாரை பார்க்கணும்? சூரியன் தாசன். அவர் அப்பவே போயிட்டாரு. அப்படின்னா எங்க போயிருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அவரை அப்சரா பார்ல பார்க்கலாம். பார்லியா? மச்சானும் சூரியன் தாசனுமா? அதனாலதான் என்ன விட்டுட்டு போயிருக்கீங்களா? இதோ வரேன். சூரியன் தாஸ் வந்துட்டாரா? எந்த சூரியன்? கதாசிரியர். அது எனக்கு தெரியாது. சே, அரிஸ்டோக்ராட் இருக்கா? அரிஸ்டோக்ராட் இருக்கு சார். ஆளை வேற காணுமே. அதுல ஒரு லார்ஜ் போடு. இவங்க எங்க? ஒருவேளை என்ன பார்த்து ஒளிஞ்சிருக்காங்க. எங்க கொண்டு போறீங்க? என்னோட வீட்டுக்கு. இத வீட்ல குடுக்கறதுக்கு வேற ஆளு இருக்கு மிஸ்டர். விடு விடு. யாரோ சண்டை போடுற மாதிரி தெரியல. தண்ணி போட்டிருக்கானோ? வா போய் பார்க்கலாம். பட்ட பகல்லே திருடுறியாடா? என்ன பிரச்சனைங்க? இந்த ஆள் என்னவோ பைத்திய மாதிரி பேசுறான். பைத்திய மாதிரியா? போயா. இந்த ராஸ்கல் சூரியன் தாஸுக்கு கிடைச்ச விருதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். எஸ்கேப்பா? என்னையா சொல்ற? எனக்கு கிடைச்ச விருதை நான் ஏன் திருடணும்? உனக்கு கிடைச்ச அவார்டா? பின்ன இங்க பாரு, சூரியதாசன் பெருசா எழுதிருக்குல்ல, அது பாரு. எழுத்தெல்லாம் நானும் பார்த்தேன். தண்ணி அடிச்சுட்டு மத்தவங்க விருதை திருட வாடா வந்திருக்க. திருட்டு பயல அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். தண்ணி அடிச்சது நீதான்டா. விடியா விடு. சூரியதாசனுக்கு அவார்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணவன் மட்டும் கையில கிடைச்சானா அவ்வளவுதான். அதை விட்டுடு. ஒண்ணு பத்தாது சார், 2 வேணும். நான் என்ன இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா? இதுக்கடா 300 ரூபா சொன்ன? ஆமா. எப்படியும் இதுவாது இருக்கட்டும், இறங்க போகும்போது ஒரு ஸ்டைலா இருக்கும்ல. அப்ப ஒண்ணு செய், ஒரு ரீத்து வாங்கிடு. எப்ப தேவைப்படும் தெரியாதுல்ல. ஏய், என்ன இருந்தாலும் நம்ம குளத்துல இறங்கியாச்சு. மீன் பிடிச்சிட்டே ஏறிடுவோம். ஒரு பழமொழியே இல்லையே. பழமொழி இருக்கு. இல்ல இல்ல இருக்கு. இல்லன்னு சொன்னா இருக்கு. பழமொழியே இல்ல. பழமொழி இருக்கா இல்லையான்னு நாங்க முடிவு பண்றோம். காசு எவ்வளவுன்னு பார்த்து கொடுத்துரு. எவ்வளவு? 300 ரூபா. இப்படி போலாம். அவார்ட் வாங்கிட்டு இவங்க எங்க போனாங்க? மாதவா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய விருந்தெல்லாம் வச்சுட்டு மாதவா இப்போ சும்மா விட்டுருவானா? வர்றப்போ வரட்டும், நீங்க அடிச்சுக்கிறீங்க. பாரு மாமா வராரு. ஐயோ மாமா, என்னாச்சு? எனக்கும் கிடைச்சிருச்சு நிறைய விருது. எங்க பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரே கதாசிரியர், இன்னும் வரலையா? உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருப்பாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். அவங்கள பார்க்கல. அவங்க இன்னும் இங்கேயே வரலையா? அப்பா அப்பா, முதல்ல இந்த கருமத்தை தூக்கி போய் தொலை. ஏன்டா அப்படி பண்ண? மனுஷன் இங்க நெருப்பு மேல நின்னுட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு பாட்டு கேக்குது. எனக்கு இருந்து ஒரே பொழுதுபோக்கு இதான். அதையும் உடைச்சிட்டியா? உடையட்டும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் உடைக்க போறேன். யாரா அது? நிறுத்தியா, இல்லைன்னா வண்டி வீட்டுக்குள்ள போயிடும். ஐயோ, இப்படி ஒரு பரிசளிப்பு விழாவை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. மாதவா, நீ ஏன் ப்ரோக்ராம்க்கு வரல? நாங்க உன்னை எவ்வளவு நேரம் தேடினோம் தெரியுமா? நீயும் வந்திருக்கலாமே. நீ என்ன இந்த வேஷத்துல? நான் நிறைய வேஷத்துல வருவேன்.
எங்க வச்சு பரிசெல்லாம் கிடைச்சது? இது என்ன கேள்வி? அடையார் ஆடிட்டோரியம்ல அவார்டு கொடுக்குறாங்க, நீங்க தானே பேப்பர் பார்த்து சொன்னதே. மண்ணு போட்டா கீழே விழாத அளவுக்கு கூட்டம். மண்ணு போடுறதுக்கு அங்க என்ன பணத்தையா புதைக்கிறாங்க? மக்கள் கூட்டத்தை பத்தி தான் நான் சொன்னேன். மக்கள் கூட்டமா? இதுக்கு தான் நான் பரிசு வாங்க வரலன்னு சொன்னது. ஒரே தொல்லை. மாலை போடுறதும் ஆட்டோகிராஃப் வாங்குறதும் ஆம்பளை பொம்பளைன்னு ஒரே தொல்லை. இவர் சாதாரண ஆள் கிடையாது. மேடையில என்ன பேச்சு தெரியுமா? கைத்தட்டல் நிக்கவே இல்ல. கிடைச்சிருக்கும். நீ என்ன ஏதோ உள்ள அர்த்தம் வச்சு பேசுற? கூட கூட்டிட்டு போல அந்த கோவம் தான். அடுத்த வாட்டி பரிசு வாங்கும் போது உன்னையும் கூட்டிட்டு போறேன். பாரு, பரிசு வாங்க இனிமேல் என்ன கூப்பிட கூடாது. நீங்க கட்டாயப்படுத்தினால தான் நான் வந்தேன். அப்படின்னா பரிசும் ஷீல்டும் கேஷ் அவார்டு எங்க? ஷீல்டு வாங்கணும் தான் நினைச்சா, ஆனா விலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. கலாச்சேத்திரோட ஷீல்டுன்னா மதிப்பு அதிகம் இல்லையா? அதனால இவன் வேணான்னு சொல்லிட்டான். காசெல்லாம் அனாதைங்களுக்கு டொனேஷன் கொடுத்துட்டீங்கல்ல. இவரு என்ன இப்படி? அது எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சவன்டா இந்த LIC மாதவா. கரெக்டான எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பாலிசியை ப்ரொசீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நானு. வரட்டுமா மச்சான்? வரட்டுமா? அப்படி ஏதாவது திருட்டுத்தனம் இருந்தா அண்ணா அதுக்கு துணையா இருக்க மாட்டாரு. அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இல்லைன்னா நான் அங்கேயே லீக் அவுட் பண்ணிருப்பேன். ஆனா இதுல மச்சானோட ரோல் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் லீக் பண்ணலான்னு விட்டுட்டேன். சும்மா கஷ்டப்பட்டு விருந்து சமைச்சது வேஸ்ட். அது நீ நினைச்சா சாப்பிட்டு தீக்கிற விஷயம்தான். எப்படி இவன் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் சம்பந்தம் எல்லாம். சூர்யா அப்படிதானே? ஆமா. இங்க பாருங்க சார், இந்த போட்டோ ஃபைல் பண்ணி வைங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பத்திரிகையில ஒரு விளம்பரம் கொடுத்தான்னு நாங்க அதை பத்தி யோசிச்சோம். ஆனா நோனோ, கேள்விப்பட்ட வரைக்கும் பத்திரிகையிலையும் டிவிலையும் விளம்பரம் கொடுக்கறது நெகட்டிவா மாறலாம். நீங்க தைரியமா இருங்க. பூமியில அந்த ஆள் உயிரோட இருக்கிறதா இருந்தா நான் அதை கண்டுபிடிப்பேன். தேங்க்யூ வெரி மச் சார். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல, நீ படுத்துக்கோ. கொஞ்ச நாளா மனசுக்குள்ள ஏதோ யோசனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன? நம்ம சூரியனை பத்தி தான். அவனை பத்தி என்ன? நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூரியனை சுமங்கலாக்கு மாப்பிள்ளைய பார்த்தேன். என்ன உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு இல்ல? சுமங்கலாவும் சூரியனும் நல்ல ஜோடி தான். ஓ அப்படி. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பின்ன எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்ம பொண்ணுக்கு அவரை பிடிக்குமா? அவளுக்கு அவன் தான் உயிர் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலா? இதெல்லாம் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா அதை நம்ம நடத்தினா என்ன? அதை எப்படி நடத்தலாங்கிறத நீ யோசிச்சு வச்சுக்கோ. ஊர் ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடணுமா இல்ல சொந்தக்காரங்க மட்டும் போதுமா? இது என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? பாரு, என்னோட குணத்தை காட்ட வச்சிடாத. அவளை யாருக்கு கட்டி வைக்கணும், எப்ப கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ படி. அடியாய் படுத்து தூங்குன்னு சொன்ன. சந்துரு வம்சத்தார் குடும்பத்தார் நடத்தின மாதிரி திருவிழாவை யார் இது வரைக்கும் நடத்தினதில்ல. சரியா சொன்னீங்க. அதனால தான் சொல்றேன், இந்த வாட்டி திருவிழாவை அமக்கலப்படுத்திட்டோம். இந்த வாட்டி கண்டிப்பா அமக்கலம் தான் ஆக போகுது. என்னாச்சு? இல்ல, விழாவுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம்னு. முதலாளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, நான் புறப்படுறேன். அப்போ கமிட்டி மீட்டிங் அப்போ வருவீங்கல்ல? ஓ, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? தேடுறதுக்கு என்ன எங்கேயாவது புதைச்சிருக்காங்களா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே காமெடி தான் போங்க. அப்படியா? உங்ககிட்ட நிறைய தடவை நான் சொல்லிட்டேன் இங்க வரக்கூடாதுன்னு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வக்கீல் சார் சொல்லி அனுப்பினாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொன்னாரு. என்ன வீடு ஜப்தி இப்ப ஏதாவது சீக்கிரமா ஆகாம இருக்கிறதுக்கான வேலைகளை நாங்க இப்ப செஞ்சு வச்சிருக்கோம். எதுக்கு எப்பவும் இப்படி கைய நீட்டுற? என்கிட்ட ₹1 கூட இல்ல. அதுக்காக இல்ல, நீங்க கீழே விடாம பிடிக்கிறதுக்கு தான். வாங்க. அப்புறம் நமக்கு சாதகமா வரப்போற விதியை எதிர்க்கிறதுக்காக நிலமும் வீடும் தான் கையை விட்டு போயிடுமோங்கிற பயத்திலையும் கூடிய சீக்கிரத்துல ஜப்தி வேலைகளை ஆரம்பிக்கணும்னு அவங்களோட அட்வொகேட் கோர்ட்ல சொன்னாங்க. நம்ம அட்வொகேட் யாரு திடீர்னு எந்திரிச்சு ஹேய் ஹூ ஆர் யூ மேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல மிரட்டினாரு. அவங்க அட்வொகேட் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. அப்புறம் நீங்க கூடிய சீக்கிரம் வந்து அட்வொகேட்ட ஒரு தடவை பாத்துருங்க. புரியுது, ஃபீஸுக்காக தானே. நான் வரேன். போ. என்ன பிரியாணி ஸ்மெல் வருது? அது நம்ம சூரியன்ட. போடா போடா.
நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆமா, இவரை கூட்டிட்டு நீங்க எங்க போறீங்க? பக்கத்தூர்ல ஒரு ஏழை ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நான் கேக்குறது நிஜமா? வலிய விளக்குல ஜப்தியா? இவர் வந்து சொல்றப்ப நானும் அதை நம்பவே இல்ல. பூரா கடை வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாம் அந்த நாராயண பைய பண்ண வேலை. மேல சத்தம் இல்லாம போனா பண்ணலாம். ஆனா எதிர்கட்சி ஆளுங்க அதுதான் வேணும்னு சொல்றாங்க. கோர்ட்டு விஷயம் இல்ல, செய்யாம இருக்க முடியுமா? விருப்பப்படி எல்லாம் இல்ல. சீசன் இல்லாத நேரத்துல இப்படி ஏதாவது கிடைக்கிறது தான் ஒரு ஆறுதல். அப்ப நான் வர்றேன். நாயர் பிடிச்ச புலிவால். யார் பிடிச்ச புலிவால்? அப்பம் பிடிச்சது. அப்படி ஒரு சினிமா இருக்கா? இப்படி எல்லாம் பேசிட்டு தான் எனக்கு பிடிக்காது. அப்படி ஒரு சினிமா இருக்குக்கா, பிளாக் அண்ட் ஒயிட். அப்படிதானே தாத்தா? கரெக்ட். இப்ப சொல்லு, நாயர் பிடிச்ச புலிவாலோட கடைசி வார்த்தை லா. லா, லவ் டுடே. இங்க பாரு, தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து சொல்றதா தான் நான் வரமாட்டேன். அளவிடு. அப்படிப்பட்ட ரூல்ஸ் ஒன்னும் இல்லையே. அப்படின்னா நான் வரல. இப்படிலாம் பேசினா முடியாது. என்ன தாத்தாக்கும் பேரனுக்கும் சண்டை? நாங்க சினிமா பேர் சொல்லி விளையாடிட்டு இருந்தோம். கதாசிரியர் வரீங்களா? வந்தா போச்சு. உன் கதைக்கு பேர் என்ன வச்சிருக்க? பேரு ஆயுஷ்மான் பாவா. நல்ல பேரு, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப என்ன மாதிரி தீர்காயுசா இருக்கிற ஒருத்தரோட கதையா தான் இருக்கும் இல்லையா? தீர்காயுசா அல்பாயுசான்னு சொல்ல முடியாத ஒருத்தரோட கதை. அதே அப்படி? அது கதையில ஹீரோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு. ஆஹா, அப்படின்னு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. கதைய சொல்லு சூரியன். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இவ சுலபத்துல சமாளிச்சிருவா. சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. அதாவது அவனோட ஒரு பிரியாணி இங்கேயே இருக்கட்டும். அந்த ஆளு பிரிட்ஜுக்கு மேல வந்துட்டாரு. அதுக்கு மேல கொஞ்சம் தூரம் நடக்கும் போது அந்த ஆளுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன வந்துச்சு. கடவுளே. அந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த ஆளு ஆத்துல குதிச்சிட்டான். அப்ப செத்துட்டாரா? சாவல. அவன் ஆயுசு முடியல, அதனால சாகல. அப்புறம் வாழ்க்கையில இருந்து வர பிரச்சனையில இருந்து ஓடி போவ தற்கொலை பண்றதுக்காக வந்த இன்னொருத்தர் அந்த ஆளை இவரை கண்டுபிடிச்சு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்படின்னா அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? பண்ணல. அது அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த வாலிபன் எப்படியோ தற்கொலை பண்ண முடிவு பண்ணவன் தான். அதனால அவன் மூலமா 10 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசி பாலிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அந்த இன்னொருத்தர் நாமினியா கையெழுத்தும் போட்டாரு. டேய் பைத்தியம், அந்த பையன் செத்து போயிட்டானா 10 லட்சம் அவனுக்கு கிடைக்கும்ல? நல்லா இருக்கே. அந்த இன்னொருத்தர் ரொம்ப கேடியா இருக்கானே, அடுபாவி. ஆனா அந்த ஆளு நல்லவன் தான். என்ன நல்லவன்? அவன் மண்டலே 2 போடு போடணும். ஆமாமா. குறுக்க பேசாதீங்க. அப்புறம் அந்த ஆளுக்கு 10 லட்சம் கிடைச்சதா? அங்கதான் நான் சொன்ன பிரச்சனை. அது என்ன? அந்த வாலிபன் அந்த இன்னொருத்தர் பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்கு. அவனுக்கு அப்படிதான் வேணும். அந்த வாலிபன் இப்போ பூதத்துக்கும் கடலுக்கும் நடுவுல. ஒரு சைடுல அந்த இன்னொருத்தர் என்ற பூதமும், மறு சைடுல காதல் என்ற கடலும். பொறுக்கித்தனம் காட்டுறதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. ஐயோ அப்பா, சூரியன் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அந்த கதையை நானும் கேட்டேன். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அந்த வாலிபன் நம்பிக்கை துரோகம் தானே பண்ணா, அதனாலதான் நான் பொறுக்கின்னு சொன்னேன். என்ன நம்பிக்கை துரோகம்? பாக்குறதுக்கு அழகா இருக்கிற ஒரு ஆணு பெண்ணு சந்திச்சு பேசி காதலிச்சா அது பெரிய குற்றமா? சொல்லு. தப்புதான். இது தப்பு. அந்த வாலிபன் ஒரு மனுஷன் தானே. அவன் சாதாரண மனுஷன் கிடையாது. சாகரன்னு வாக்கு கொடுத்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டவன். என்ன அக்ரிமெண்ட்? அந்த ஆள் பேராசைக்கு அப்படிதான் நடக்கும். பேராசை கிடையாது தேவகி. அந்த ஆளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த சூரியன் தானே என்கிட்ட சொன்னா. அந்த வாலிபனோட பேர்ல இருக்கிற எல்ஐசி பாலிசிக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 25,000 ரூபாய் கட்டுறது அந்த அப்பாவியான ஆளுன்னு. 25,000 ரூபான்னு சூரியன் சொல்லவே இல்லையே. 10 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 25,000 ரூபாய் பிரீமியம் கட்டணும் யாராவது சொல்லணுமா? இந்த கதை சரியா வராது. இத மாத்தி எழுதணும். அதை மாத்தலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நீ ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? கதை கேட்டதுனாலதான் நான் டென்ஷன் ஆனேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? டென்ஷன் அப்படியே இருக்கட்டும், மீதி கதையை நாம கேட்கலாம். கதை இவ்வளவுதான் இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, வாலிபன் ஒரு சங்கடத்துல இருக்கான்னு. சங்கடப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பலிக்காக வச்சிருக்கிற கோழிதான் அவன். இன்னொருத்தரோட பெண்ணை போய் காதலிச்சேன்னு வை, அடிச்சு உன் கண்ணை உடைச்சிருவான். போதும் சண்டை போட்டது போதும். எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாரும் வாங்க. இப்ப கதை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட பாதி ஆயிடுச்சு. அப்படின்னா இப்ப இன்டர்வல் விட்டுடலாம். ஓஹோ, அப்ப மேட்ரு இந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்க போல. இவன் வெறும் கதை ஆசிரியர் கிடையாது. அதோ கதையை பத்தி யோசிக்கிறாரா? இல்லடா, நல்லா தூங்குறாருன்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம்.
இது நல்லா இருக்கே. கதை எழுதுறேன்னு சொல்லிட்டு தூங்குறீங்க. ஹீரோ இப்படி யோசிச்சு யோசிச்சு படுத்து தூங்குற ஒரு சீன் இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன். நான் நம்பிட்டேன். உண்மையதான் சொல்றேன். சரி, அப்புறம் என்ன, சுமங்கலா மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை எழுப்பிட்டா. அப்ப வில்லன் எப்ப வருவான்? எந்த நேரத்துலயும் வரலாம். ஹீரோ இறந்துருவாரா? சொல்ல முடியல. சாக வேணாமே, செத்து போயிட்டா எனக்கு கஷ்டமா இருக்கும். அழ வைக்கிற சினிமா எனக்கு பிடிக்காது. எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு தான் என்னோட ஆசையும். ஆனா விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையெல்லாம் தடுக்க முடியாது இல்லையா? மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். கேள்விப்பட்டிருக்கல்ல? இந்தாடி, கதை யோசிக்கிற இடத்துல வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஹீரோ சாக வேணானா ப்ளீஸ், எனக்காக. சொன்னது கேட்கலையா? போங்க ரெண்டு பேரும். வாடா போலாம். அப்போ நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவு பண்ண? நீ இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுமா? எவ்வளவு நாள் ஆச்சு? மாசம் 6 முடிஞ்சு போச்சு. 6 மாசமா? நேத்து வந்த மாதிரி இருக்கு. உனக்கு அப்படிதான் தோணும். முட்டையும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கி என் பொண்ணு பின்னாடி ஜொல்லு விட்டு திரியிற உனக்கு அப்படி தோணாம இருந்தாதான் அதிசயம். நான் இங்க நெருப்பு மேல நிக்கிறேன். எனக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம் மாதிரி. என்ன இப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல. இங்க பாரு, இன்னைக்கு நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு சாகணும்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்குள்ள குறிப்பா ஒரு டேட் ஒண்ணு தேவையில்லை. நீ எப்ப சாவ? 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் தற்கொலை பண்ணா எலிசிக்காரங்க உனக்கு பணம் தருவாங்களா? அத பத்தி எல்லாம் நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதான் நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் என்னோட நெஞ்சுக்குள்ள நெருப்பு தான். ஆனா நான் செத்து போன சுமங்கலா. இங்க பாரு, என்ன டென்ஷன் ஆக வச்சிடாத. சுமங்கலாவை பத்தி யோசிக்க நான் இருக்கேன். ஒழுங்கா கூடிய சீக்கிரம் சாகலன்னா நானே உன்னை சாகடிச்சிருவேன். டைம் என்னாச்சு? இப்ப டைம் என்னாச்சு? இப்ப வேணாம். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதுவும் இந்த குளத்துல வேண்டாம். நல்ல இடம் நம்ம வேற கண்டுபிடிக்கலாம். சாயங்காலம் ஆகட்டும். சாயங்காலம் எல்லாரும் பால் குடிக்கிறது? பாலா? மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது வழக்கம். ஓ, பால் குடிக்கதான் டைம் கேட்டியா? உனக்கு நான் தரேன்டா. பால், தயிர், மோர் எல்லாம் உனக்கு தரேன். இதுல என்னடா எழுதிருக்க? கதை. கதை? உன்னோட கதை. அப்படி கதை எழுதி இவன் பெரிய சுஜாதாவா? கை சுற்றுச்சா? ஒண்ணும் இல்லம்மா. எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற? பொங்கி வரத பாக்கும்போது. வேண்டாம் வேண்டாம். சமையல் கட்டுல காவல் இருக்கும் போதே எனக்கு விஷயம் புரிஞ்சுது. என்னது? ஓ, ஒரு உதவி செஞ்சு கொடுக்கலான்னு பாக்கும்போது. ஓ, இது வரைக்கும் இல்லாத உதவி. ரொம்ப வெக்கப்பட வேணாம். போய் கிளாஸ் எடுத்துட்டு வா போ. நான் எடுத்து தரேன். நல்லா ஆத்தி கொடுங்க. அவருக்கு சூடுனா பிடிக்காது. என்னது இப்படி? நான் விஸ்வரூபம் எடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மேல பார்த்தா ஆகாயம், கீழே பார்த்தா பூமி. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. மேல பார்த்தாலும் ஆகாயம், கீழே பார்த்தாலும் ஆகாயம். யார்கிட்ட நீங்க பேசுறீங்க? எனக்கு நானே பேசிக்கிறேன். என்னோட குணம் எனக்கே பிடிக்கல. என்னப்பா விஷயம்? ஒண்ணு இல்ல, சும்மாதான். நில்லுங்க. என்னது? பால். யாருக்கு? சூரியனுக்கு கொடுக்க. கொஞ்சம் பழமும் எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. பழம் வேணும்னு சூரியன் கேட்டாரா? ஓ, சூரியன் 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 எடுத்துட்டு போடி உள்ள. இனிமே இந்த மாதிரி பால் பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்தா சாவடிச்சிருவேன். என்னத்த சொல்றீங்க? பால் கொண்டு கொடுக்க நான் தான் சொன்னேன். நீ சொன்ன? இந்த வீட்டுல வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு பால் கொடுக்க நீ என்ன ஆவின் பூத்து வச்சிருக்கியா? வரவங்க போறவங்களா? சூர்யா நம்மளுக்கு அப்படியா? அப்படி இல்லாம அவன் வந்துட்டான். எப்ப அவன் கதை முடியுதோ அவன் போயிடுவான். அந்த அளவுக்கான உறவு போதும் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அதுக்கு மேல யாராவது உறவு கொண்டாடணும்னு நினைச்சீங்கன்னா கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எல்லாரையும் நான் எரிச்சிருவேன். அதை கொடு. பசும்பால் இவ்வளவு திக்கா இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்னமா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ கவலைப்படாம இரு. கடவுள் எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. உங்களுக்காகத்தான் நான் அந்த ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். புரியுதா? வேல்யூபிள் செக்யூரிட்டியை சீட் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்கான்னு ப்ரூவ் பண்றதா என் வேலை. அது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா செக்ஷன் 42124ல பூசா குட்டிக்கு 7 வருஷ தண்டனையும் பெனால்ட்டியும் கிடைக்கும். ப்ரூஃப் பண்ண முடியுமா? நிவர் நினைச்சா நிரூபிக்க முடியாத கேஸ் இருக்கா என்ன? மூசா குட்டிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. என்ன காப்பாத்திக்கணும். அப்படியும் ப்ரூவ் பண்ண முடியலன்னா இன்னொரு ஐடியா இருக்கு, கவலைப்படாதீங்க. மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டி மிஸ்டேக் ஃபார் ஃப்ராட் அண்ட் பப்ளிஷிங் ஃபார் கண்டக்டிங் இன் தி ஃபெயில்னு சொல்லி நாம ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். புரியுதா? ஆனா பணம் கட்ட வேண்டியது இருக்கும். கட்டுறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நீங்க இப்படி டைம் கேட்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு அவன் கொஞ்சம் மனசு மாறணும்ல. யாரோட? அது எனக்கு ஒருத்தன் பணம் பண்ணி தரேன்னு சொன்னான். அவனை பத்தி தான் சொன்ன. பணம் உண்டாக்கி தர்றானா? ஓ, அப்ப கள்ள நோட்டு அடிக்கிறவங்க கூட தான் சவகாசம். ஐயா இல்ல, இவன் நல்ல நோட்டு குடுக்கறவன் தான். இல்ல, நல்லவன்னு சொல்ல வந்தேன். நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் கட்டுறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணு. காலங்காத்தால வந்துடுறாங்க. வண்டி அடியா.
மச்சான் என்ன கோர்ட்டு பக்கம்லாம் முன்ஜாமீன் எடுக்கிறதுக்காக வந்தீங்களா? முன்ஜாமீனா? அதுக்கு நான் எந்த தப்பும் செய்யலையே. தப்பு செக்ஷன் எல்லாம் நான் சொல்லித்தரேன். சட்டம் கொஞ்ச நாள் நானும் படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. வாங்க வாங்க மச்சான் வாங்க. மச்சான் கேளு. சீட்டிங் பை பர்சன் வைஸ், அதாவது ஆள் மாறட்டும், செக்ஷன் 416 படி குற்றச்செயலும், செக்ஷன் 419 தண்டனையும் தான். தன்னை இன்னொருத்தனை மாதிரி நினைக்கவோ தெரிஞ்ச ஒருத்தனை தெரியாத மாதிரி வேற ஒரு ஆளா நடிக்க வைக்கிறதும் சட்டத்துக்குரிய குற்றமான ஆள் மாறாட்டம் தான். The offense is committed whether the individual personated real or imaginary person. அப்ப மச்சானுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் LIC ஏமாத்த முடியாது. மச்சான் என்ன கைவிட்டுறாதீங்க. இப்பவாது என் மச்சானுக்கு நல்ல புத்தி வந்துச்சு. வக்கீலுங்க கிட்டயும் மச்சானுங்க கிட்டயும் போய் சொல்லவே கூடாது. வக்கீல் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் தானே சொல்லக்கூடாது. டாக்டருங்க கிட்டயும் தான். 10ஆம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு அதே மருந்தை கண்டினியூ பண்ணுங்க. அவன் சரியாயிடுவான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஹவிஷி அவங்க நல்லா இருக்காங்க. பிபி தான் கொஞ்சம் கூட. மிஸ்டர் பிரகாஷ், நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறீங்களே. சாரி சார். என்னாச்சு? சூரியனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, ஆனா அவன் கிடைக்கிற வரைக்கும் என் உயிரை காப்பாற்ற முடியாம போயிடுமா தான் எனக்கு பயம். எனிஹவ், உயிரோட இருந்தா நான் அவனை கண்டுபிடிப்பேன். இவ்ளோ பிரச்சனை இருந்தும் மச்சான் என்கிட்ட மறைச்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்ப நீங்க என்ன யாரோ மாதிரி நினைச்சிருக்கீங்க. என்னோட கஷ்டங்களை சொல்லி மத்தவங்களையும் எதுக்காக கஷ்டப்படுத்தணும்? மச்சானோட பிரச்சனை ஏன் பிரச்சனையும் தான். மச்சானுக்காக உயிரை விடணுமா? அதையும் நான் செய்யறேன் இப்பவே. நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா என் தங்கச்சியும் பிள்ளைங்களும் அனாதை ஆயிடுவாங்க. வேற ஆள் பாப்பாங்க. என்ன பின்ன நான் என்ன பண்றது? அவனை சாகடிக்கணுமா? வேணாம், அவனை தற்கொலை பண்றதுக்கு சம்மதிக்க வச்சீங்கன்னா போதும். சம்மதிக்க வைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை சுமங்கலா மனசுல இருந்து புடுங்கி எடுத்தாகணும். பிடுங்கி வீச முடியாத அளவுக்கு பெரிய காதல்னு தான் நினைக்கிறேன். கல்யாண ஆகாத வாலிபன் தானே, ஆசைங்க நிறைய இருக்கும். அந்த ஆசைங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன்னா அவன் எங்கேயாவது போயிடுவான். அதுக்கு என்ன ஒரு வழி? லார்ஜட்ரா, வழி இருக்கு மச்சான். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு தாளத்துக்கு ஏத்த மாதிரி வரமாட்டேங்குது. பாரு, ஆடும்போது மனசு அதுக்குள்ளேயே கவனத்தோட இருக்கணும். சாரி டீச்சர், இன்னைக்கு இது போதும். கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நல்லா இருக்கே. அரங்கேற்றம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த சோம்பேறித்தனமா? சோம்பேறித்தனம் இல்ல, என்னமோ தலைவலி. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். தலைவலியா? சும்மா பொய் சொல்றா. கொஞ்ச நாளாவே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவளுக்கு ஏதோ ஒரு மனசுல கவலை இருக்கு. நீங்க உட்காருங்க, என்ன விஷயம்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்ல, நான் கிளம்புறேன். கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. நாம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். இல்ல கலைய பத்தி தான். அப்புறம் காஃபியும் குடிக்கலாம். இல்ல, நானும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அப்படின்னா நான் வாரத்துல கிடைக்கிறது 2 நாள் தான். 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட், அதுவும் போச்சா? ஆமா, இன்னைக்கு சீக்கிரம் கிளாஸ் முடிஞ்சிச்சா? சுமங்கலாக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? அவன் டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எங்க? அங்க. நான் கிளம்புறேன். ஐயோ, அவ வரட்டும். அவ வரும்போது உங்களுக்கு சில பிளான்லாம் சொல்றேன். அப்போ மச்சான் மச்சான், நீங்க எதுக்கு ஓடுனீங்க? அதானே, அவ வரும்போது நான் எதுக்கு ஓடணும்? இதான் நல்ல சான்ஸ். நீங்க தீ மட்டும் பத்த வச்சா போதும். அதை முறத்தை வச்சு விசிறி விசிறி நான் பெரிய நெருப்பு குழம்பு ஆக்கிடுறேன். நான் கொளுத்துனா எரியுமா? எரியும். தா வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. சுமங்கலாக்கு இன்னைக்கு தலைவலின்னு சொன்னதுனால கிளாஸ் இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சது. கொஞ்ச நாளா அவளுக்கு அப்படிதான் தலை சுத்தல்லாம் இருக்கு. பயப்பட வேணாம், அதுக்கான மருந்து நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். டீச்சர் கொஞ்சம் இப்படி வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்.
அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னா எப்படி ஆசை தீரும், நம்ம ஆசை தீரும். பாருங்க, இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் நின்னா எப்படி ஆசையெல்லாம் தீரும். மனசுல ஒருத்தர் விரும்பினா அதை வெளிப்படையா சொல்லணும். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லலன்னா அப்புறம் கவலைப்படணும். யார பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்கிட்ட மறைக்க வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். டீச்சரோட மனசுல ஒரு சூரியன் உதிச்சிருக்கிறத நான் பார்த்துட்டேன்னு தான் சொல்றேன். என்ன நான் சொல்றது சரிதானே? பயப்பட வேண்டாம். இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு நல்ல பொருத்தம் தான். சேர வேண்டியவங்க சேர்ந்தாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். எனக்கு மட்டும் ஆசை இருந்தா போதாது. பத்தாது, அவனுக்கும் பிடிக்கணும். அதுக்கு சில ஐடியாலாம் இருக்கு. எப்பவாவது காஃபி சாப்பிடவோ டிஃபன் சாப்பிடவோ வீட்டுக்கு கூப்பிடு. நான் கூப்பிட்டா அவர் வருவாரா? நீ கூப்பிட்டாலும் இல்லைன்னாலும் சூரியன் உதிக்கும். இல்லைன்னாலும் நான் உதிக்க வச்சிருவேன். என்னாச்சு? பத்த வச்சுட்டேன். மச்சான் சொன்ன மாதிரியே பத்த வச்சுட்டேன். இன்னைக்கு நைட்டு சூரியனை கூட்டிட்டு அவ வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, மீதி விஷயங்கள்லாம் என்கிட்ட விட்டுருங்க. அவன் மோட் ஆஃப் பேமெண்ட்டை உடைச்சு பிரான்ச்சை க்ளோஸ் பண்றதை நான் பாத்துக்கிறேன். நன்றி மச்சான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால தெரிஞ்ச விஷயத்த சொல்லாம இருக்க முடியலையே. டீச்சர் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க? கரெக்டா தெரியல. உங்களை மாட்டி விட ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. காதலுக்கு நடுவுல பெருசுங்க பிரச்சனை பண்ணா நம்ம என்ன பண்றது? அதான் அப்பா வராரு. போய் சேர்ந்துட்டானா? தூங்கிட்டு தான் இருக்கியா? அப்புறம் நான் என்ன செத்து கிடக்குறேன்னு நினைச்சிட்டிய நீ? இப்படி கவலைப்படுற மாதிரி வார்த்தைகளை விடாத சூரியன். உனக்கு தெரியுமா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். நான் எதுக்கோ கோவிச்சுக்கிட்டு மனசோட கவலையால தான். நீ என்ன மன்னிச்சு ஆசீர்வதிக்கணும். மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ண நான் என்ன அவதாரமா? ஆமா, எனக்கு நீ அவதாரம் தான். என்னோட மானத்தை காக்க கடவுளே அனுப்பி வச்சிருக்காரு. பாரு, ரொம்ப நைஸ்லாம் பண்ண வேண்டாம். விஷயம் என்னன்னு சொல்லு. நான் உன்னை பத்தி நிறைய யோசிச்சு இதை பத்தி என்ன தனியா யோசிக்கிறதுக்கு விஷயம் இருக்கு. நீ ஒரு கல்யாணம் ஆகாத வாலிபன் தானே. ஆசைகள் உன் மனசுலயும் நிறைய இருக்கும்ல. அதையெல்லாம் நிறைவேற்றாம உன்னை சாக சொன்னா அப்புறம் நான் ஒரு துரோகி தான். என் மனசுல நிறைய ஆசைகள் பூத்து நிக்குது. அதுல கொஞ்சம் பூவை வர வைக்க முடியுமா? நான் பூ வர வைக்கிறேன். அதுக்காக நிறைய ஏற்பாடுகளை நாங்க பண்ணிருக்கோம். நாங்களா? இல்ல, நான் இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ராத்திரி நீ என் கூட வரணும். இன்னைக்கு உன் ஆசைகள்லாம் பூர்த்தி செய்யற நாள் தான். உன்னை கற்பழிச்சதுக்கு இன்னைக்கு நீ மாட்டிக்க போற. கற்பழிப்பா? அல்பாக்கம் வழியா போய் உன்னோட ஆசையை நிறைவேற்ற போறேன்னு தான் நான் சொன்னேன். ஐயோ பாட்டி, நான் வச்சிடுறேன். மல்லிகைப்பூ நல்ல வாசனையா இருக்கு. எங்க இருந்த? அது வந்து பாட்டி, நாளைக்கு நம்ம பக்கத்து வீட்டு சாரதாவோட கல்யாணம் தான். காலையில போகும்போது வைக்கிறதுக்காக வாங்கினேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பாதுகாப்பா வச்சுக்கோ, இல்லைன்னா வாடி போயிடும். சரி. அவன் வாசலுக்கு வந்து பெல் அடிச்ச உடனே விழுணும் அடி. அதை நாங்க பாத்துக்கிறோம். அதான் வீடு. தூங்கிருப்பாங்களோ? லைட் எரியுதே. லைட் போட்டு நிறைய பேர் தூங்குவாங்கல்ல. முதல்ல நீங்க போய் பாருங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் இப்படி ஒரு பயந்தாங்குள்ளி. சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். உன்னோட வயசுல நான் அந்த புத்தூர் கல்யாணியோட வீட்டுக்கு எத்தனை தடவை போயிருக்கேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போய் அடிச்சு அவன் முதுக உடைச்சிருங்க. முதுகெலும்பு உடைஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுங்க. போ. நிறுத்துங்க. யார் இது? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார் இது? யார் இது? யாரு நான் கேக்குறேன். நடு ராத்திரியில கள்ளக்காதலனை கூட்டு வந்துட்டு பத்தினி வேஷமா போடுற. அந்த துணியை எடுங்க. இல்ல நானே. ஐயோ ஐயோ மச்சான். ஐயோ நீங்களா?
ஒரு ஆசை இருந்துச்சுன்னா என்ன கொன்னுட்டு செஞ்சிருக்கலாம்ல. ஐயோ, இவகிட்ட நான் என்ன சொல்லி நம்ப வைப்பேன்? என்ன நம்ப வைக்கிறதுக்காக இதுக்கு மேல போய் சொல்ல வேணாம். கல்யாண வயசுல பொண்ணு இருக்குன்னு ஞாபகம் இல்ல? அது எப்படி 70 வயசுலயும் சொல்லி விடுற அப்பனோட பிள்ளை தானே நீ. தேவகி, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த ஆசையும் யார் மேலயும் இல்ல, என் மேலயும் கிடையாது. ஐயோ, இனி அவ முத்திரை காட்டுறதுக்கு இங்க வரட்டும். சுடுதண்ணியை புடிச்சு மூஞ்சில ஊத்திடுறேன். அந்த பொண்ணு ஒரு அப்பாவிதான். அந்த பொண்ணை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருதுல்ல? நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அவளை வீட்டுல சேர்க்கிற ஆள் இல்லைன்னு. அது எதுவுமே கேட்காம பொண்ணு மாதிரி நினைச்ச எனக்கே துரோகம் பண்ணிட்டா. ஐயோ கடவுளே, இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க, கவுந்தடிச்சு இங்கே படுத்துக்கோங்க. இங்க பாருமா, நீயாவது அப்பாவை நம்பு. நான் உண்மையை சொல்றேன். உண்மையை நான் சொல்றேன். உன்னை இப்ப இங்க யாரு கூப்பிட்டா? இங்க பாரு, கொஞ்ச நாளாவே சில உண்மைகளை போட்டு என் மனசுல அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயே என்னால மறைச்சு வைக்க முடியாது. உன்னோட உண்மை இப்ப யாருக்கு தேவையில்லை. கேட்கணும். நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சில உண்மைகளை நான் சொல்லுவேன். உண்மையை சொல்ல நான் இங்க இருக்கேன். வேற யார் வேணா சொல்லாமே, மறைச்சு வைக்கிறது தான் யாருக்கும் உரிமை கிடையாது. அப்பனா உண்மையை நான் சொல்றேன். அக்கா கல்யாணம் பண்ண அப்பாக்கு பிடிக்கல. கரெக்ட். அதுவும் எனக்கும் டீச்சருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொல்ல வச்சு சுமங்கலா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக மச்சான சேர்ந்து செஞ்ச டிராமா தானே இதெல்லாம். பாரு, இதானே உண்மை. ஆனா எனக்கான வச்சு புரியல, நீங்க மாட்டீங்க. சரி, நான் வரட்டா? இப்ப சொல்லிட்டு போனது உண்மையா? உண்மைதான். அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க? எதனால அவர் பிடிக்கலன்னு சொல்லுங்க. எனக்கு அவனை பிடிக்காதுன்னு யார் சொன்னது? சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியணும். மகளே, அது வெளியே சொல்ல முடியாத ஒரு ரகசியம்தான். வேணாம், இங்க யார்கிட்டயும் ஒண்ணு மறைக்க வேணாம். என்னன்னு சொல்லுங்க. அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி உங்க 2 பேருக்கும் கிடையாது. எனக்கு இருக்கு, நீங்க சொல்லுங்க. சூரியனுக்கு இன்னும் அதிக ஆயுள் கிடையாது. எந்த நேரத்திலயும் சாகக்கூடிய ஆள் தான். அவரு டையிங் பேஷண்ட் தான் அப்பா. அக்கா, நம்ம ஒரு படத்துல பாத்துருக்கோம்ல, மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் வந்து பிளட் கேன்சல் ஆகி ஒரு மாதவி. என்ன இது கடவுளே? உண்மையாப்பா? அவருக்கு என்ன நோய்னு சொல்லுங்க. மெடிக்கல் சயின்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு பெரிய நோய். என்ன ஒரு சோதனை! இப்படி ஒரு நோய் இருக்கிறது அவருக்கு தெரியுமா? இல்ல இல்ல, எக்காரணத்தை கொண்டு அவனுக்கு சொல்ல மாட்டேன்னு அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அப்பா, அம்மாவை போய் சமாதானப்படுத்துமா? அம்மா, வேணாமா, இப்படி ஒரு சமாதானம் நம்மளுக்கு வேணாம். இப்பவாது நம்மளுக்கு தெரிஞ்சது உன்னோட நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. எங்கேயோ அவசரமா போறீங்க? நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ வரியா? எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்காக போனா இவன் மேல துத்துக்கிட்டு முன்னாடி வந்துருவான். இதை உடைக்க போறேன். போ, கிளாஸ் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்ட்ல நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சாரி அகிலா, கம்ப்யூட்டர் சென்டர்ல வரும்போது லேட் ஆயிடுச்சு. எல்லாம் இதுல எழுதி இருக்கேன். ஐயோ, மாமா வராங்க. தள்ளி நில்றா. அப்பா இருக்கானா வீட்ல? நான் கிளாஸ்ல இருந்து வர வழிதான். டேய், நில்றாங்க. யாரடி அது? வேணாம், இப்ப பேச வேண்டாம். எல்லாம் இதுல இருக்கும்ல, குடு. எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்கல்ல? மாமா எடுத்துட்டு போனது எங்க அப்பாவோட மருந்தோட லிஸ்ட். இதான் லவ் லெட்டர், வாங்கிக்கோ. நிஜமான லவ் லெட்டர் இங்க கொடுத்துரு. என்னன்னா மச்சான் எங்க? அதோ அங்க இருக்காரு. என்ன இவ்வளவு சந்தோஷத்துல? 10 லட்சத்தோட பாலிசியை பத்தி பேச. மச்சான். என்ன மச்சான், அவன் கதை முடிஞ்சதா? இல்ல, ஆனா கூடி சீக்கிரம் தீந்துருவான். அப்ப நாம வச்ச பொறி ஓகே. அதனால இல்ல, வேற வழி இல்லாம நான் உண்மையெல்லாம் சொல்றதுக்கு தான் இருந்தேன். கடவுள் தான் காப்பாத்தனா. கதை இப்ப வேற வழியில போயிட்டு இருக்கு. எந்த வழியில? இங்க வா. அவனுக்கு ஆயுள் கம்மியா இருக்கணும். அவன் எந்த நேரத்திலயும் சாக போற ஒரு நோயாளின்னு நான் சொல்லிட்டேன். பொண்ணு தேவகி எல்லாரும் அசந்து போய் நின்னுட்டாங்க. உண்மையாவா? அப்பா மேல சத்தியம். அப்ப அவனோட காதலோட முதல் நரம்பே கட் ஆயிடுச்சு. இனி அவன் தொங்குறதுக்கான கயிறை நம்ம அவனை வச்சே தயார் பண்ணுவோம். மச்சான், மச்சான். சரி, நான் போட்டுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மச்சான், நான் ஸ்கூட்டர்ல விடுறேன். வேண்டாம், அது மட்டும் வேண்டாம். மச்சான், நான் ஸ்கூட்டர்ல விடுறேன். வேண்டாம் மச்சான், வேண்டாம், நான் விடுறேன். வேண்டாம். என்னாச்சு? அவருக்கு ஏதோ ஆக கூடாது கடவுளே.
அப்பா எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. அப்புறம் இந்த பட்டாசோட காரியம் அது எப்பயும் செய்யறவரே செய்யட்டும். ஆமா ஆமா அப்படியே செய்வோம். நீ என்ன தனியா வந்திருக்க? அவர் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்காக. சரி நீங்க போங்க, நான் வந்துடுறேன். எப்பவும் நாம ஆசைப்பட்டது கிடைக்காது, விதிச்சதுதான் கிடைக்கும். என் பொண்ணு கவலைப்பட வேண்டாம். ஆயுள் அதிகமா இருக்கிற ஒரு நல்ல பையனை நான் கண்டுபிடிக்கிறேன். மனசுக்கு இஷ்டம் இல்லாத ஒருத்தர் கூட 1000 வருஷம் வாழ்றதை விட பிடிச்ச ஒருத்தரோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும்பா. எங்க கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நடத்துவீங்க. ஐயோ, கடவுளே, கெஞ்சி கேட்கும் போது நீ கைவிட்டதே கிடையாது. அவரோட நோயெல்லாம் குணப்படுத்திடணும், நல்ல ஆயுள தரணும். ஹலோ, என்ன கோயில் கோயிலா சுத்துறீங்க? கொஞ்ச நாள் ஆளே பார்க்க முடியல, என்னாச்சு? கடவுள் கிட்ட கொஞ்சம் புகார் சொல்லிட்டு இருந்தேன். மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் தானே. அப்ப நம்ம வேண்டதானே முடியும். முடிவு பண்ண வேண்டியது கடவுள் தானே. கெஞ்சி கேட்டா கேட்பாங்களா? கேட்பாங்க, கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்களை கேட்பாங்க. ஆனா நம்பிக்கையோட வேண்டணும். ஒரு அளவுக்கு மேல யாரையும் நேசிக்கவும் நம்பவும் கூடாது. அன்பு நம்பிக்கை எல்லாம் சொல்றது ஒரு நூல் பாலம் மாதிரி தான். கட்டாய் விட ஒரு செகண்ட் போதும். அப்படி நடந்துச்சுன்னா எல்லாம் கைவிட்டு போன மாதிரி இருக்கும், வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இப்பவும் அப்படிதான். வெற்றியை பத்தி மட்டும் கிடையாது, தோல்வியை பத்தியும் யோசிப்பேன். வாழ்க்கை கத்து தந்ததும் அதுதான். இல்ல, நான் தோக்க மாட்டேன். உனக்கு வெற்றி கிடைக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். உன்னோட வெற்றி என்னோட வெற்றியும் தானே. அப்புறம் ஏன் அரங்கேற்றம் வேண்டான்னு முடிவு பண்ண? வேண்டாம், ஒன்னும் வேணாம். ஏய், அப்படி அவாய்ட் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன். விஷயம் என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல. இந்த பாரு, டீச்சர் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைச்சியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னோட நாட்டியத்தை நான் பார்க்கணும். என்ன செய்ய மாட்டியா? செய்றேன், உங்களுக்காக. அதுக்கே நீ அழுகுற? ஒன்னும் இல்ல. அப்படின்னா ஓகே தானே? அப்படின்னா டீச்சரை திரும்ப கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. ஹலோ, பாரு, இந்த அழுவைய கொஞ்சம் நிப்பாட்டு. இந்த அழுவுற கதெல்லாம் உனக்கு பிடிக்காதுல்ல? ஏய் பாரு, அப்புறம் நான் வயலண்ட் ஆயிடுவேன். எதுக்குடா எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரி கைய நீட்டுற? என் கையில 1 ரூபா கூட கிடையாது. ஏன் தப்பா நினைக்கிறீங்க? உங்க கைய பிடிச்சு இறக்குறேன். எல்லாம் சரி பண்ணி தரேன்னு உன்னோட வக்கீல் ஒத்துக்கிட்டது தானே? யோ, காசு எவ்வளவு வாங்கியிருக்க? அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப முடியாதுன்னு சொல்ற. அதுக்காக செக்ஷன் சட்டத்துக்குலாம் ஒரு எல்லை இருக்குல்ல. ஜப்திய ஓரளவுக்கு தள்ளி வச்சாச்சு. இப்ப அட்வொகேட்ட குறை சொன்னா எப்படி? ஓ, இப்ப இடி விழுந்தவன் கால்ல பாம்பு கடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதுவும் சரிதான். மாதவா, நான் இப்ப என்ன செய்யட்டும்? நம்ம முன்னோர்கள் பரம்பரையா வச்சிட்டு இருந்த செயின் வரைக்கும் இந்தோ நான் வித்துட்டேன். இங்க பாருங்க, தங்கத்துக்குலாம் இப்ப விலையே கிடையாது. இப்ப இந்த சைடுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? உன்ன போயா, போ, கிளம்பு. இனி என்கிட்ட காசே கிடையாது. மச்சான், கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் இந்த மாதவா பாத்துக்கிறேன். திருவிழாவும் அரங்கேற்றமும் முடியறதுக்குள்ள இங்க ஒரு பெரிய விஷயம் நடக்கும். நீங்க தைரியமா போங்க, நீங்க தைரியமா போங்க. ஓகே, நீங்க ஸ்கூட்டர்ல இருங்க. ஐயோ, அது மட்டும் வேண்டாம் மச்சான். வேண்டாம் மச்சான், இது என்ன பிரச்சனை? இத பேக் பண்ணுங்க. வேற ஏதாவது? வேண்டாம். வடபழனி, வலசரவாக்கம், போரூர் யாராவது இருந்தா ஏறுங்க. ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. யாராவது இருந்தா ஏறுங்க. வண்டி கிளம்ப போகுது, ஏறுங்க சீக்கிரம். சூர்யாவாத? ஆமா சார். அப்படின்னா அந்த வண்டிக்கு பின்னாடியே போ. சீக்கிரமா போ, வேகமா போ. சுதாகர், கொஞ்சம் சீக்கிரமா போ.
அட இது யாரு பணிக்கிறா? நீங்க இப்ப இந்த ஸ்டேஷன்? நான் இப்ப இங்க வந்து 2-3 மாசம் ஆச்சு. ஆமா, நீங்க எங்க? இந்த ஃபங்க்ஷன் என் மச்சானோட சார்பில் தான். கேட்டிருப்பீங்களே கோவிந்தன். கோவிந்தன் பேர் கேட்காத ஆளுங்க இங்க யாராவது இருக்காங்களா என்ன? எதுக்கு நீ இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சூரியன் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரவே இல்லையே. நீ பாத்தியா? கோயில சுத்தி பார்த்தேன், அவர் காணோம். கடவுளே, அப்புறம் அவர் எங்க போயிருப்பாரு? ஆளுங்க எல்லாம் கலாட்டா பண்றாங்க. இவ ரெடி ஆனாலா இல்லையா? டைம் ஆச்சு தெரியும்ல. அப்பாவோட அம்மாவோட தாத்தாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டேஜுக்கு வா. அவர் இது வரைக்கும் காணுமேப்பா. அவன் இங்கதாமா எங்கேயாவது இருப்பான். அவர் ஆசைப்பட்டதுனாலதான் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே செஞ்சேன். உன்னை ஏமாத்துறதுக்காக எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். இப்போ மனசுல வேற எதை பத்தியுமே நினைக்காத, கடவுளை நினைச்சுக்கிட்டு அரங்கேற்றத்தை ஆரம்பி. அரங்கேற்றத்துக்கு நேரம் ஆச்சு. நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இல்ல பெரியவர்கிட்ட வாங்கிக்கோ. இல்ல வேணாம் மச்சான்ட்ட. அங்க நல்லா ஓகே. டவுன்ல இருந்து வாங்கினதுதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சேன். அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம போனது. தேங்க்ஸ். இது என்ன மூக்குல ரத்தம்? அது அது ஒண்ணும் இல்ல, நான் வர வழியில தடுக்கி விழுந்துட்டேன். அதெல்லாம் இல்லைங்க, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். என்னங்க சொல்றத கேளு ப்ளீஸ், போ. நீ வந்துட்டியா? வரமாட்டேன்னு நினைச்சல. அது ஏன் அப்படி கேக்குற? வேண்டாம், ரொம்ப நடிப்பெல்லாம் வேண்டாம். ஒரு அப்பா மாதிரி தான் நான் உன்னை நினைச்சேன். சாவலான்னு முடிவு பண்ணி தான் நான் இங்க வந்தது. ஆனா எப்படியோ நான் சுமங்கலி ஆசைப்பட்டேன். அவளுக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது பிடிக்கலன்னா இந்தா கத்தியோ கடப்பாறை எது கிடைக்குதோ அதை வச்சு குத்து கொல்லு. என்ன சாவடிக்கணும், நீயே வந்து சாவடி. அதுக்காக அடியாளுங்களாம் வச்சு அனுப்பாத. மச்சான், இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவன் என்ன சொல்றான்? கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சானா? யாரு? மச்சான் தப்பா எடுக்க வேண்டாம். எனக்கு நீங்க தான் பெருசு. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். திருவிழா முடியிற நேரத்துல இங்க சில விஷயம் நடக்குன்னு நான் சொன்னனா இல்லையா? அவனை காலி பண்றதுக்கு ஆரம்பிச்சதே நான் தான். மச்சான், டேய், நீ என்ன தூக்கு மேடைக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டல்ல? இல்ல மச்சான், உங்களோட நல்லதுக்கு தான் நான் இதெல்லாம். போதும், செஞ்ச உதவி எல்லாம் போதும். இனி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது சூர்யா இல்ல.
தாயே தேவி, நல்லதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சுக்கிட்டேன். ஆனா இப்போ தெரிஞ்சு நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை. தெரியாம பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து என் ஆயுளை நீங்க எடுத்துக்கோங்க நாகராஜா. விடு, என்ன விடு. இல்ல விடுன்னு சொல்றேன்ல. விட முடியாது. எனக்கு நீ வாழ வேண்டாம், யாரோட ஆயுளும் வேண்டாம், இறக்க வேண்டாம், என்ன விடு. இல்ல விட முடியாது. ஒரு மரணத்தோட சாபத்தால தான் நானே இங்க வந்தேன். நீங்களும் இன்னொரு சாபத்தை எனக்கு கொடுத்துடாதீங்க, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன நீ சொன்ன? மரணத்தோட சாபமா? அப்ப நீ யாரையோ கொன்னுட்டு தான் வந்திருக்கல்ல? இல்ல. சத்தியமா சொல்லு, நீ யாரை கொன்னுட்டு வந்த? நான் யாரையும் கொல்லல, எல்லாரையும் அதிகமா நேசிக்க மட்டும் தான் செஞ்சேன். ஆனா அப்படி நேசிச்சதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அவளுக்கு நீனா உயிர் தெரியும்ல. எனக்கும் பிரியா மேல பாசம் இல்லாம இல்லம்மா. ஆனா மனசால ஒருபோதும் என்னால அவளை ஒய்ஃபா பார்க்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே நானும் அண்ணனும் அவ உனக்குன்னு முடிவு பண்ணதுதான். உன் அப்பாவோட ஆசையும் அதான். மாமா கிட்ட நானே சொல்லிக்கிறேன். வேணாம், இனி அந்த மாதிரி சொன்னா பணம் வசதி இல்லாததுனால நாம வேணான்னு முடிவு பண்ணதான் அவங்க நினைப்பாங்க. அவளுக்கு ஒரு நல்ல பையனா நானே பாக்குறேன். அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. உன்னால கல்யாணம் பண்ண முடியாது, அதை மட்டும் சொல்லு. பாரு, உனக்கு இந்த அம்மா மேல பாசம் இருந்தா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா அம்மான்னு கூப்பிட்டா பதில் சொல்லு, அப்புறம் நான் இருக்க மாட்டேன். சொல்லுப்பா. மாமா வந்திருக்கிறது நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு தான். நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அம்மான்னு கூப்பிட்டா பதில் சொல்ல நீங்க எப்பவும் என் கூடயே இருக்கணும். எங்க போற? எஸ்டேட் வரைக்கும். பிரியா வரலையா அங்கிள்? அவ தோட்டத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் வரேன். ராஜலட்சுமி ஏதாவது சொன்னாலா? எல்லாம் உங்க விருப்பப்படி நடக்கட்டும். அப்படின்னா வர்ற முகூர்த்தத்திலேயே நடத்திடலாம் இல்லையா லட்சுமி? நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எந்த தீர்மானத்தையும் நான் சொன்னதே இல்லையே. ஒரு நிமிஷம். என்னங்க? என்னாச்சு பிரியா? அப்பா கிட்டயும் ஆண்டி கிட்டயும் வெளிப்படையா சொல்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நீங்க மனசு வச்சா என்ன காப்பாத்த முடியும். விஷயம் என்னன்னு சொன்னதானே? எனக்கு எனக்கு இன்னொருத்தரை ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்றதா இருந்தா அவரை தவிர. இவ்வளவுதானா? டோன்ட் வரி, இந்த ப்ராப்ளத்தை நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுறேன். போதுமா? உங்களுக்கு என் மேல கோவம் ஒண்ணும் இல்லையே? கோவமா? இப்பதான் உன் மேல எனக்கு ரொம்ப பிரியம். அப்போ நிஜமாவே என் மேல உங்களுக்கு கோவம் இல்லைல்ல? இங்க பாரு, அன்புன்றது வலுக்கட்டாயமா வாங்கறது இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து தோன்ற விஷயம். இருக்கட்டும், யார் அவரு? சாம்சங் ப்ரொடக்ஷன்ல மேனேஜர். என்ன பேரு? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ்க்கு இங்க எல்லாரையும் தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு அப்பா நல்ல நேரம் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரியும் போது என்ன பிரச்சனை நடக்குன்னே தெரியல. ஒரு பிரச்சனையும் வரவே வராது. நம்ம இந்த மேரேஜை கொஞ்சம் த்ரில் ஆக்குவோம். இப்போதைக்கு பெரியவங்க ரூட்லயே போட்டோம், பாத்துக்கலாம். கல்யாணம் அன்னைக்கு ஊர்ல வர மண்டபத்துக்கு வர சொல்லு. அங்க வச்சு நம்ம சஸ்பென்ஸை ஓபன் பண்ணலாம். என் அம்மாவும் மாமாவும் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் அப்படியே அசந்து போயிடுவாங்க. உன்னோடையும் உன்னோட லவ்வர் கல்யாணமும் இத பாரு, இந்த சூரியனோட தலைமையில நம்ம கொண்டாடுறோம். ஹவுஸ் இட்? வாங்க.
உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நீ இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடியா தான் இருக்கேன். இப்படியே ரெடி ஆகிறது? நல்ல நேரத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. நேரம் ஆனதும் டென்ஷன் ஆகிறதுக்கு என்னால முடியாது. போ சூர்யா. மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறேன். முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, இப்பவே கூட்டு போணுமா? அப்படின்னா நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நீ கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, எனக்கு பிரியா கிட்ட ஒரு சீரியஸா ஒரு மேட்டர் பேசணும். கேக்குறதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்குல்ல. உன் கையில தானே அவளை ஒப்படைக்க போறோம். சீக்கிரமா போய் ரெடி ஆகுடா. போ. ஏன்க்கா லேட் ஆகுது? முகூர்த்த நேரம் ஆயிடுச்சு. இதோ இப்ப ஆரம்பிச்சிடலாம். ஏய், என்னாச்சு? ஏய், தைரியமா இருங்க. மனதால ஒருபோதும் என்ன பொண்டாட்டியாக்க விருப்பப்படாத ஒருத்தரோட குழந்தையதான் நான் வயிற்றுல சுமக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த நிமிஷம் நானே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூரியன் சொன்ன மாதிரியே அன்பு யார்கிட்டையும் பிடிவாதமா வாங்க முடியாதுல்ல. அந்த அன்புக்கு ஆயுள் கம்மிதான். முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த டிராமா எல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இனி இந்த முட்டாள் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க முடியாது. நான் கர்ப்பமா இருக்கிறேங்கிற உண்மை மறைச்சு வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு பிரியா மேல பாசம் இல்லாம இல்லம்மா. ஆனா மனசால என்னால பிரியா ஒய்ஃபா நினைக்க முடியல. அவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு எல்லாம் புரிஞ்சது. எனக்கு பிரியா அவளை தொடக்கூடாது. அம்மா, இனிமேல் உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. வெளியில போ. அம்மா, சாபம் கிட்ட ஜென்மம். என் வயிற்றுலயாடா நீ பிறந்த? சீரியஸ் அவகிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னது இதான் இல்ல? சொல்லுடா. எனக்கு எதுவும் தெரியாதும்மா. நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. தெரியல இல்ல? இந்த படிச்சு பாரு. விருப்பம் இல்லனா அப்புறம் ஏன்டா இப்படி? அம்மா, இது நான் கிடையாது. வேணாம், இனி என்கிட்ட பேசாத. எனக்கு எல்லாம் புரிஞ்சது. வெளியில போடா. அம்மா, அம்மா, போடா. சொல்றது கேளுங்க. நான் இனி உன்னை பார்க்க விரும்பல. நான் செத்துட்டேன்னா எனக்கு கொல்லி வைக்க கூட அந்த பக்கம் வரக்கூடாது. வெளியில போடா. எல்லா கனவுகளும் இல்லாம போன மாதிரி என் அம்மா விழுந்து கிடக்கிறப்போ என் இதயமே நொறுங்கிடுச்சு. ஆனா ஒரு அடி கூட அசைய முடியல. கண்ணுக்குள்ள இருட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. திரும்பவும் நடந்தேன். எவ்வளோ தூரம்னு தெரியாது, எவ்வளோ நேரம்னு தெரியாது. கடைசியில் எல்லாமே போச்சுன்ற நினப்பு வந்தப்போ, சொந்தன்னு சொல்லிக்க இந்த பூமியில யாருமே இல்லைன்ற நினப்பு வந்தப்போ என் வாழ்க்கையை முடிச்சுக்க நான் முடிவு பண்ணேன். ஆனா நீங்க அதுக்கு ஒத்துக்கல. அதனால தான் இந்த ஆயில் எனக்கு கிடைச்சது. நன்றி. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசை நான் காயப்படுத்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க.
நான் இப்ப கேட்டதெல்லாம் உண்மையா இல்ல கதையா? இதுல எது உண்மை எது கதை? கதையோ விடிகதையோ, உண்மையும் பொய்யும் சேர்ந்ததுதான் என்னோட வாழ்க்கை. நேசிக்கிறவங்களை எல்லாம் நான் அழதான் வச்சிருக்கேன். அப்பா கிட்ட ஒன்றும் கோச்சுக்க வேணாம். பிறந்த சொந்தமும் வீடும், விளையாடின மண்ணும், சாயங்காலம் விளக்கு வைக்கிற பெரியவங்களோட சமாதியும், காலங்காலமா காத்துட்டு வந்த கோவில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் தெரு வீதிக்கு வந்த சூழ்நிலை வந்தபோது தப்பிக்கிறதுக்காக என்னென்னவோ செஞ்சாங்க. நாம நினைக்கிற மாதிரி இல்லை இல்லையா கடவுளோட முடிவு. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ், அப்படிதானே? அப்பா, சூரியன் யாராவது இருக்காங்களா? ஆமா, அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். நான் அவரோட மாமா, இவங்க அம்மா. உள்ள வந்து உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஜீப்ல இருக்கேன். சூரியனோட அம்மாவும் மாமாவும். வணக்கம், உட்காருங்க. நீ போய் சூரியனை கூட்டு வாமா. சிஏ சேதுமாதவன் மெசேஜ் காலையில தான் கிடைச்சது. உடனே கிளம்பிட்டோம். எல்லா விஷயமும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? தெரியும். உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சதும் நிம்மதி ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நேத்து இங்க கோவில்ல திருவிழாவும் என் பொண்ணோட அரங்கேற்றமும் நடந்துச்சு. அவனை ஒரு எட்டு பார்த்துட்டு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தேன். உண்மை என்னன்னு தெரியாம என் பையனை ரொம்ப நோகடிச்சுட்டேன். என்னங்க என்னங்க என்னங்க, எங்க இருக்கீங்க? அப்பா அவர் ரூம்ல இல்ல. எல்லா இடத்தையும் தேடி பாத்தியா? நல்லா பாத்துட்டேன், எங்கேயும் இல்ல. வேற எங்க போயிருப்பாரு? இருங்க நான் பாக்குறேன். மச்சான் தெரியுமா, அவனுக்கு செம்மையான அடி. யாரு? சூரியனுக்கு கார் ஆக்சிடென்ட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நம்ம போறதுக்குள்ள அவனுக்கு உயிரே போயிடும். சூர்யா, என் பையனுக்கு என்ன ஆச்சு? சூர்யா, சூர்யா. யார் இது? சூர்யா, எடுத்துட்டு போகாதீங்க, ஒரு நிமிஷம் என் பையனை பார்க்கணும். இது சூரியன் கிடையாது, இதான் சூரியதாஸ், நிஜமான கதாசிரியர். அப்ப என் பையன் சூர்யா எங்க? டாக்டர், சிஐ சேதுமாதவனுக்கு மெசேஜ் அனுப்பியாச்சு. அவங்க இப்ப வந்துருவாங்க. தே ஆர் ஆன் தி வே. டாக்டர், உண்மையிலேயே பிரகாஷ்க்கு என்ன பிரச்சனை? ஓக்கல் கார்டில் கேன்சர். இப்போ அது பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கண்ட்ரோலே இல்லாம ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்னு இருந்தனால ஏற்பட்ட பிரச்சனை இது. இந்த ஆபரேஷனால பெருசா நம்பிக்கை ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். உங்க அம்மா இங்க அட்மிட் ஆயிருந்தப்போ அவர் தினம் வந்து விசாரிச்சுட்டு மன்னிப்பு கேட்கறதா இருந்தாரு. சாவு கண்ணு முன்னாடி தெரியும் போது தானே பழச நினைச்சு பாக்குறாங்க. இப்ப எனக்கு நிம்மதியா இருக்க. உங்களை பார்க்குற வரைக்குமாவது என் உயிர் போயிடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ண. அதை கடவுள் நிறைவேற்றிட்டாரு. பிரகாஷ், டோன்ட் வரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனாலும் எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் சூர்யா.
அப்படியாவது பிரியாவுக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் நான் பண்ண தப்பு பிராய்ச்சித்தமா இருக்கும் இல்லையா? சூர்யா, சூர்யா, சூர்யா. அம்மா, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். நான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, கிளம்புறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. இல்ல, நான் சொன்ன பொய் எல்லாத்தையும் நம்பிக்கிட்ட கல்யாண மண்டபத்துல காத்திருந்த பிரியா இறந்தத. இனி கூடிய சீக்கிரம் அவகிட்ட போய் சேரணும். அதான் என்னோட ஆசை. உருளி 1, அண்டா 1, குண்டா 1, அண்டா 1, சேர் 1. இல்ல, இந்த வேலை கிடைக்க நான் ஒத்துக்க மாட்டேன். இது நாங்க தரமாட்டோம். விடுங்கப்பா, இது எங்களோட வேலை தானே. எங்களை தொல்லை பண்ணாதீங்க. வேண்டாம், இது மட்டும் எடுத்துட்டு போகாதீங்க. இந்த வேலைக்கு வச்சுட்டு போங்க. வேண்டாம், ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. விடுமா, விட்டுடா. விடுமா. இங்க பாரு, அழுது பிரச்சனை பண்ண வேண்டாம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க எடுத்துட்டு போட்டும். எனக்கு எதுவும் புரிய மாட்டுதுங்க. இவ்ளோ பெரிய கடனாளியா ஆகுற அளவுக்கு என்னங்க பண்ணீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எல்லாம் நம்ம தலைவிதி. டேய், என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாமே. இவ்வளவு பெரிய வேதனைய நீ தனியா சுமந்திருக்க வேண்டாம் இல்லையா? மச்சான், என்ன வேலை பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கிருக்கலாமே. விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஊராளுங்க முன்னாடி நீ எப்படி தலைய காட்டுவ? போதும் போதும், எரியிற தீயில எண்ணெய் ஊத்தாத. நீ அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்து. ஓ, அவன் வந்தானா? பெரும்பேறு படைச்ச மொய்தீனோட பையன் மூசா குட்டி. இல்ல, அவனோட வக்கீல் தான் வந்தான். அவனை பார்த்து 4 வார்த்தை கேட்டு வர. மாதவா, சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகாத. நீங்க பேசாம இருங்க. மாதவா, கவலைப்படாதீங்க. போனதெல்லாம் போகட்டும். மனச தளர விடாதீங்க. நீங்க மனச தளர விட்டா இல்ல, எனக்கு இப்ப எந்த வருத்தமும் இல்ல. மொத்தமா முங்குனதுக்கு அப்புறம் குளிர் இருக்காதுல்ல. கொஞ்சம் நில்லு. Are you sales officer? இந்த ஜப்தியை ஸ்டே பண்ண கோர்ட் ஆர்டர். வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங்? ஷட் அப். சென்ஸ் இல்லாதது உனக்கு தான். பணத்துக்காக எந்த மாதிரி கிரிமினல் கூடிய நிக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களால தான் வக்கீலோடவும் கோர்ட்டோடவும் சாபம். அவரை நீ ஒன்னும் ஏமாத்தி மூசா குட்டி ஒன்னும் வாழ வேணாம். திஸ் இஸ் a clear cheating case. அந்த கோர்ட்ல ப்ரூவ் பண்ணலாம். பார்க்கலாம். ஹலோ, இதெல்லாம் எடுத்த இடத்துல திரும்ப வச்சுட்டு போனா போதும். எடுத்து உள்ள வையா. வெய். சூரியன், you have done it. Thank you. சூரியன், இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்க பொண்ணோட அன்பால தான் என் பையன் இப்போ உயிரோடவே இருக்கான். அவன் எங்க? நான் கூப்பிடுறேன். வாமா. என் பையனை உயிரோட திரும்ப தந்தது நீதான். அதனால வாழ்க்கை பூரா நீ இவன் கூட வாழணும்னு சொல்லதான் நாங்க வந்தது. சூரியன், சரியான நேரத்துல வந்து நீ எங்க குடும்பத்தோட மண்ணையும் மானத்தையும் காப்பாத்திட்ட. உங்களுக்கு 100 வயசு நெடுடி வாழ்க.